So good morning everyone, happy Sunday morning. So இன்னைக்கு காலையில வந்து நம்ம ஒரு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி we are going to have a short discussion. So bridal makeover. So bridal makeover னு பார்த்துட்டீங்கன்னா வந்து இது வந்து இப்ப பாத்தீங்கன்னா நிறைய இத பத்தி நிறைய facts, நிறைய myths, everything is going around. So இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி we'll see not only the girl, we'll see how to make over the boy as well. So dermatology view இதில் என்ன ஒரு ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் ஒரு ஸ்கின் டாக்டர் வந்து உங்களை வந்து மேரேஜ்க்கு முன்னாடி க்ரூம் பண்ணுறதுல எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்கங்கிறதுல we'll see in this okay what's going to happen in the bridal makeover dermatologist view. So skin specialist வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹோல் ஸ்கின்னை வந்து எப்படி வந்து not only your skin but how will we make the boy and the girl ready for a wedding. So the skin doctor oda subject ana neriya per kepinga, but of course definitely being beautiful is also being skin deep. Adanala vandu definitely it's a job of your skin specialist or a dermatologist to make you over or to prepare you for the great day. So parting in first we look at the skin. So first we look for the girls and then we look for the boys as well. So skinல பாத்தீங்கன்னா இப்போ கேர்ள்ஸ்க்கு பாத்தீங்கன்னா வந்து what really bothers them. Skinல வந்து பாத்தீங்கன்னா first is a face and then is a body. So pimples வந்தனால நிறைய pigmentation scars இருக்கும். So chicken pox வந்தனால சில பேத்துக்கு scars இருக்கும். சில பேத்துக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப sun exposure, work stress எல்லாம் இருக்கனால கேர்ள்ஸ்க்கு வந்து they'll have a photo damage on the skin. அதாவது அவங்க நிறம் வந்து கொஞ்சம் வந்து டார்க்கா இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் தியர் பேசிக் கலர், ஆனால் சன் எக்ஸ்போஷர்னால யூவி ரேடியேஷன்னால கிளைமேட் சேஞ்ச்னால வந்து அவங்க காம்ப்ளெக்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். ஸோ ஆஸ் அ ஸ்கின் டாக்டர் வாட் வி ஃபீல் இஸ் ஸோ ஒரு ஹேவிங் அ ஃப்ளாலெஸ் ஸ்கின் டெஃபினெட்லி இம்ப்ரூவ்ஸ் த கான்ஃபிடன்ஸ் லெவல் இன் அ பர்சன். ஸோ நம்ம பிரைடல் மேக் ஓவர்னு வரப்போ வந்து ஹேவிங் அ ஃப்ளாலெஸ் ஸ்கின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ உங்கள் ஸ்கின்ல வந்து ஏதாவது அந்த மாதிரி accidental scars or surgical scars, surgical scars அந்த மாதிரி ஏதாவது தழும்பு இருந்தாலோ, முகப்பரு சிக்கன் பாக்ஸ் ஆயிட்டு வந்து நிறைய ஸ்கார்ஸ் இருந்தாலோ, இல்லை பிம்பிள்ஸ்னால வந்து நிறைய ஃபேஸ் பூரா பிக்மெண்ட் ஆயிருந்தாலோ டெஃபினட்டாக நம்ம அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து உங்கள் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்டோட பர்ஃபெக்ட் ஜாப் இது. ஸோ இது கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் வந்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி லைக் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் டு கரெக்ட் த ஹோல் ஃபேஸ் ஆஃப் த ஸ்கின் டுகெதர். ஸோ யூ ஹாவ் டு கிவ் யுவர் ஸ்கின் டாக்டர் சம் டைம் டு மேக் யூ ரெடி. ஸோ ஐ வுட் சே ப்ராபப்ளி 1 year பிஃபோர் யூ பிளான் யுவர் வெட்டிங் யூ கேன் டெஃபினெட்லி பிளான் யுவர் ஸ்கின். ஸோ நம்ம வெட்டிங் அப்போ ஸ்கின்னை 1 yearக்கு முன்னாடியே யூ ஸ்டார்ட் க்ரூமிங் யுவர் ஸ்கின். ஸோ groomed skin will definitely look healthy not only for the wedding but it will improve your confidence level and you'll feel more happy and joyful about it. So unga skin pathina vandu ipo suppose we look at one thing at a time. Suppose pimples, suppose a girl is like you're 23 years old about to get married, face la vandu neriya pimples, nodular cystic acne neriya irukuna first nama beauty point of view la mattum paaka kudadu. So suppose if the girl has hairs on the upper lip, hairs on the chin, hairs on the body areas and all over the body and நிறைய pimples faceல இருக்கு, கொஞ்சம் obese-ஆ இருக்காங்க, இந்த மாதிரி டைம்ல வந்து டெஃபினட்டா உங்க கேர்ளுக்கு வந்து you should be self aware. You can also say your parents that you have to look and check for polycystic ovarian disease. ஸோ இப்போ PCOD வந்து நம்மளுக்கு ரொம்ப காமனாக இருக்குது. லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னாலையும் சொல்லலாம், ஈட்டிங் ஹேபிட்ஸ், like improper sleeping habits. நிறைய பேர் இந்த IT job or any kind of job because of their work stress they don't have time. அதாவது அவங்க சரியா எக்ஸசைஸ் பண்றது இல்ல, சரியா தூங்குறது இல்ல, அதனால obesity, அவங்க பாடி மாஸ் இண்டெக்ஸ் வந்து இருக்க வேண்டிய அளவு கூட அதிகமா இருக்கிறப்ப என்ன ஆகுது, பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ். இதனோட ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன் என்ன? ஸோ இது அழகுக்காக மட்டும் இல்லை, ஸோ டெஃபினட்டாக ஹெல்த் வைஸும் இதில் நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ பிம்பிள்ஸ் நிறைய இருக்குது, ஃபேஸ் எல்லாம் ஹேர் இருக்குன்னா நம்பர் 1 யோர் ஸ்கின் டாக்டர் வில் டெல் வந்த உடனே வந்து உங்களுக்கு PCOD இருக்கா, சினைப்பையில் நீர் கட்டி இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணோம்னாலே அது வந்து உங்களுக்கு
அல்ட்ராசவுண்ட்லயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் பிசிஓடி இருக்கான்ட்டு. அதே மாதிரி உங்க செகண்ட் டே ஆர் தேர்ட் டே ஆஃப் சைக்கிள்ஸ்ல வந்து லியூட்டினைசிங் ஹார்மோன், ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், ப்ரொலாக்டின், டைஹைட்ரோ எபிஆண்ட்ரோஸ்டெனிடியான், டிஹெச்இஏஎஸ், இந்த மாதிரி சில லெவல்ஸ் வந்து உங்க டாக்டர் செக் பண்ண சொல்லுவாங்க. இஃப் யூ ஹேவ் இந்த லெவல்ஸ் எல்லாம் மாறுதல் இருந்ததுன்னா உங்க ஸ்கின் டாக்டரும் கைனகாலஜிஸ்டும் சேர்ந்து உங்களை ட்ரீட் பண்ணிட்டு இந்த பிசிஓடி வந்து ஃபர்தர் உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பிரெக்னன்சி எதுவும் அஃபெக்ட் ஆகாத மாதிரி கண்டிப்பா யூ கேன் கீப் இட் அண்டர் செக். ஸோ உங்க ஹார்மோன்ஸை செக்ல வைக்கிறப்போ கண்டிப்பா யுவர் ஸ்கின் வில் ஹாவ் அ ஹெல்தி க்ளோ ஆன் இட். ஸோ நீங்க வந்து இந்த மாதிரி சப்போஸ் ஓகே நம்ம பிசிஓடிய உங்க டெர்மட்டாலஜிஸ்ட் கைனகாலஜிஸ்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க, தென் வாட் யுவர் டெர்மட்டாலஜிஸ்ட் வில் டூ, உங்க ஸ்கின் டாக்டர் என்ன பண்ணுவாங்க? ஸோ ஃபர்ஸ்ட் பிம்பிள்ஸ். ஸோ பிம்பிள்ஸ் பொறுத்த மட்டும் ஒரே மாசத்துல வி கேனாட் மேக் அ மேக் ஓவர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிம்பிள்ஸ் எதனால வருது, அதாவது ஒன்று வந்து பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ், நான் சொன்னேன் இல்லைங்களா, சினைப்பையில நீர்க்கட்டி. ஸோ இது இருக்கிறப்போ ஹார்மோன்ஸ்னால இந்த பிம்பிள்ஸ் நிறைய வரலாம். ஸோ இந்த பிம்பிள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு ஜெனட்டிக்காவே இந்த பிசிஓடி இல்லாத பட்சத்தில் கூட செபோரியா, அவங்க எண்ணெய் சுரபி வந்து சப்போஸ் அவங்க அம்மாக்கோ அப்பாக்கோ சின்ன வயசுல நிறைய பிம்பிள்ஸ் இருந்தால் இவங்களுக்கு நிறைய பிம்பிள்ஸ் வரலாம். ஸ்ட்ரெஸ் ஆல்சோ கேன் அக்ரவேட் தீஸ் ஆக்னீஸ் மோர். ஸோ பிம்பிள்ஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் உங்க ஸ்கின் டாக்டர் என்ன இந்த கேர்ள்ஸ் எஜுகேட் பண்ணுவாங்க, டோன்ட் பிஞ்ச், டோன்ட் பிளக் ஆர் டோன்ட் ஸ்குவீஸ் தி லீஷன். ஸோ இதெல்லாம் பண்றப்ப என்ன ஆகுதுன்னா இட் லீவ்ஸ் பிஹைண்ட் அ பெர்மனன்ட் ஸ்கார் ஆன் த ஃபேஸ். உங்க முகத்துல கிள்ளி அதை எடுத்துட்டீங்கன்னா, அதை வந்து பிதுக்கி எடுத்துட்டீங்கன்னா நிரந்தரமான தழும்பு விட்டுரும். ஸோ உங்களுக்கு ஆக்டிவா ஆக்னி இருக்கிறப்போ உங்க ஸ்கின் டாக்டர் வந்து கரெக்டான ஃபேஸ் கிளென்சர், சூட்டபிளான ஃபேஸ் வாஷ், உங்க ஸ்கின்னை எப்படி கேர் பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் எஜுகேட் பண்ணுவாங்க. அதை நீங்க கத்துக்கணும். ஸோ ரொம்ப பிம்பிள்ஸ் நிறைய இருந்ததுன்னா ப்ரோபினோபாக்டரம் ஆக்னஸ் அப்படிங்கிற பாக்டீரியா காலனைசேஷனை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக உங்கள் ஸ்கின் டாக்டர் வந்து வில் கிவ் யூ அ கோர்ஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ். டாக்டர் மாத்திரை கொடுக்க போகிறாங்க, நம்ம பாப்பா வந்து கல்யாணம் போகுது, தப்பு பண்ணுறாங்க, நாட் இன் த கான்செப்ட். ஃபர்ஸ்ட் வந்து ஈட்டியாலஜி பார்க்கணும், எதனால பிம்பிள்ஸ் வருதுங்கிறது. மல்டி ஃபேக்டோரியல், நிறைய காரணங்கள். நான் சொன்ன மாதிரி பி ஆக்னஸ்ங்கிற பாக்டீரியா காலனைஸ் ஆகும், அதனால பெரிய பிம்பிள்ஸ், பெரிய கட்டி, அதுல பஸ் எல்லாம் வருதுன்னா கண்டிப்பா லைஃப் லாங் ஆன்டிபயோட்டிக்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. யுவர் ஸ்கின் டாக்டர் வில் கிவ் யூ ஒன் கோர்ஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஃபர்ஸ்ட் அந்த பஸ் ஃபில்டு நாடுலர் சிஸ்டிக் லீஷன்ஸ் எல்லாம் குறைக்கிறதுக்கு ஒரு கோர்ஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக். அதுக்கப்புறம் நீங்க இன்டர்னல் மெடிசன்ஸை ஸ்டாப் பண்ணிட்டு சூட்டபிளான your skin doctor will tell you the glycolic and salicylic cleansers and face washes available. அந்த மாதிரி suitable cleansers and face wash and அந்த ஆன்டி ஆக்னி க்ரீம்ஸ் எல்லாம் கரெக்டாக எப்படி போடணும். நிறைய கேர்ள்ஸ் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா they use the pimple cream only on the acne. அதாவது பரு இருக்கிற இடத்துல மட்டும்தான் க்ரீம் போடுவாங்க. டேப்லெட் வந்து ஹார்ட்லி ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம் ஸ்டாப் பண்ணிடும். அதுக்கப்புறம் நீங்க க்ரீம் போடுறப்போ மைக்ரோ கோமிடோன்ஸ்னு ஸ்கின்குள்ள நிறைய கோமிடோன்ஸ் இருக்கும். ஸோ நீங்க ஒரு ஃபுல் ஃபேஸை ஒரு ஹோல் என்டிட்டியா ட்ரீட் பண்ணும். ஸோ ஆக்னி க்ரீம் போடுறப்போ ஒரு டாட்ல மட்டும் போடாம 2-3 டாட்ஸ் வச்சு மேக் அ ஈவன் ஸ்மியர்ட் ஆல் ஓவர் யுவர் ஃபேஸ். ஸோ தட் இது ஈவனா ஸ்ப்ரெட் அவுட் ஆகிறப்போ டெஃபினெட்லி அந்த மைக்ரோ கோமிடோன்ஸ் உங்க ஸ்கின்னுக்கே தெரியாத இருக்க கோமிடோன்ஸும் க்ரீம் அட்ரெஸ் பண்ணும். ஸோ சிம்பிள் டாபிக்கல் க்ரீம்ஸே உங்க ஆக்னியை கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணும். ஓகே, இப்போ சிஸ்டிக் ஆக்னி வந்து உங்க கல்யாண பாப்பாக்கு சிஸ்டிக் ஆக்னி ஏற்கனவே நிறைய வந்துருச்சு. சே ஷீ இஸ் அபவுட் டு கெட் மேரிட் இன் 6 months டைம். 6 மாசத்துல இந்த பாப்பாக்கு கல்யாணம். பட் இந்த பெரிய பெரிய பிம்பிள்ஸ் எல்லாம் முன்னாடி இருந்தது, நிறைய ஸ்கார்ஸ் விட்டுருச்சு. அப்படிங்கிற பட்சத்துலயும் இப்போ இந்த நவீன காலத்துல பேனிக்கே ஆக வேண்டாம். ஸோ உங்க ஸ்கின் டாக்டர் வந்து ஸ்கின் ஸ்ட்ரெச் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்காரை வந்து ஸ்கின்ல வச்சு இப்படி ஸ்ட்ரெச் பண்ணி பார்ப்பாங்க எவ்வளோ தூரம் வந்து இந்த ஸ்கார் இஸ் டிசப்பியரிங் வித் சிம்பிள் ஸ்கின் ஸ்ட்ரெச் டெஸ்ட். ஸோ இந்த டிசப்பியரிங் ஸ்காரா இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இதுல நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. ஸோ வந்து ஆக்டிவ் ஆக்னி பிம்பிள்ஸ் வந்து ஆக்டிவா இருக்கு, ஆனா எனக்கு டேப்லெட் சாப்பிட விருப்பம் இல்லைனாலும் உங்க ஸ்கின் டாக்டர் வந்து ஆக்னிக்கு வந்து சேஃப் இன்கிரீடியன்ஸ் வச்சு ஆக்னி பீல் பண்ணுவாங்க. ஸோ it is not a one fix peel for all solution. ஸோ பிம்பிள்ஸாக இருக்கட்டும், மங்கா இருக்கட்டும், ஆர் ஃபோட்டோ டேமேஜாக இருக்கட்டும், எந்த கண்டிஷன்னாலும் ஒரே பீல் சொல்யூஷன். நோ, தட் இஸ் அ வெரி ராங் கான்செப்ட். அதனால தான் ஸ்கின் டாக்டர் ஹெல்ப்ஸ் யூ லாட். உங்க ஸ்கின் டாக்டருக்கு தெரியும் whether you need a salicylic acid, whether you need a glycolic acid, whether you need an acylic acid, whether you need a combination, or whether you are going for a party and you really need a mandelic acid or a lactic acid. என்ன டைப் ஆஃப் ப்ரிப்பரேஷன், என்ன டைப் ஆஃப் ஃபிட்ஸ்பேட்ரிக் ஸ்கின்க்கு சூட் ஆகும்னு சொல்றது கண்டிப்பா உங்க ஸ்கின் டாக்டருக்கு தெரியும். ஸோ இட் இஸ் நாட் அ ஒன் ஃபிக்ஸ் சொல்யூஷன் ஃபார் ஆல் ஸ்கின் டைப்ஸ். ஸோ உங்களோட ஸ்கின் டைப்பும் உங்க தோல் மருத்துவர் என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இப்போ இந்த பிம்பிள்ஸ்க்கு வந்து நிறைய எண்ணெய் வடிசல் இருக்கா, பரு வந்து பெருசா இருக்கான்னா
அதுக்கு என்ன பீல் சூட்டபிளோ அது போடுவாங்க. ரிமெம்பர், பீல் இஸ் நாட் அ பியூட்டி ஆப்ஷன். பீல் இன் தி ஆர்மமெண்டோரியம் ஆஃப் அ டெர்மட்டாலஜிஸ்ட். ஒரு தோல் டாக்டர் வந்து பீலை வந்து ட்ரீட்மெண்ட்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது அழகு கலை மட்டும் இல்லை, உங்கள் பிம்பிள்ஸை குறைக்கிறதுக்கு டேப்லெட் இல்லாமல் கண்டிப்பாக பீல்ஸ் கேன் ஹெல்ப் யூ. ஸோ அது பண்ணுவாங்க. அதே போல் வந்து இப்போ சப்போஸ் ஸ்கார்ஸ் நிறைய ஆயிடுச்சுன்னா நான் சொன்ன மாதிரி ஸ்கின் ஸ்ட்ரெச் டெஸ்ட் பண்ணிட்டு மைக்ரோ நீட்லிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, மைக்ரோ நீட்லிங் ரேடியோ ஃப்ரீக்வன்சி. ஸோ திஸ் இஸ் நாட் அ ட்ரூ லேசர். பட் என்ன பண்ணுன்னா, இப்போ ஸ்கார் ஆயிடுச்சு, தழும்பு ஆயிடுச்சு. பேசிக்கலி தழும்பு நிறைய கேர்ள்ஸ்க்கு கொஸ்டின் இருக்கும், மேடம் க்ரீம்ல தழும்பு போயிடுமா அப்படின்ட்டு. டெஃபினெட்லி பிம்பிள்ஸ் வரத்துக்கு உங்களுக்கு க்ரீம் கண்டிப்பாக அட்ரெஸ் பண்ணும். பட் ஒன்ஸ் அந்த இடத்துல தழும்பு ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல கொலாஜனும் எலாஸ்டிக் ஃபைபர்ஸும் தொலைஞ்சு போயிடுது. ஸோ கொலாஜன் எலாஸ்டிக் ஃபைபர்ஸை நம்ம ஸ்கின்னையே ஸ்டிமுலேட் பண்ண ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த லேசர் ப்ரொசீஜர்ஸ். ஸோ மைக்ரோ நீட்லிங்கில் என்ன பண்ணுன்னா, ஸ்கின்னோட மேல் லேயர் வந்து கம்ப்ளீட்லி, அதாவது எபிடர்மிஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அது கம்ப்ளீட்லி நார்மலாக இருக்கும். இந்த மைக்ரோ நீடில் டிப்ஸ் வில் என்டர், அதாவது ரெண்டாவது லேயருக்கு என்டர் பண்ணிட்டு அப்புறம் ரேடியோ ஃப்ரீக்வன்சி தரனால உங்க ஸ்கின்ல இருக்க டெர்மிஸ், அதாவது ஸ்கின்னுக்கு மேலே எபிடர்மிஸ் இருக்கு, கீழே செகண்ட் லேயர்ல டெர்மிஸ் இருக்கு. ஸோ இந்த மைக்ரோ நீடில்ஸ் வந்து டெர்மிஸ்குள்ள போயிட்டு பெனிட்ரேட் ஆயிட்டு திஸ் வில் ஹேவ் டைமண்ட் டிப்ஸ் இன் தெம். இந்த செகண்ட் லேயருக்கு போயிட்டு உங்க ஸ்கின்ல தொலைஞ்சு போன கொலாஜனும் எலாஸ்டிக் ஃபைபர்ஸும் உங்க ஸ்கின்னே வளர்ந்து சரி பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ மைக்ரோ நீட்லிங் ரேடியோ ஃப்ரீக்வன்சிக்கு, முகப்பரு தழும்புக்கு இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் அ செல்ஃப் ஹீலிங் மெக்கானிசம். அதாவது உங்க தோலே அதை தானா ரிப்பேர் பண்ணிக்குது, அதுக்கு உங்க ஸ்கின் டாக்டர் ஹெல்ப் பண்றாங்க, அவ்வளவுதான். ஸோ மைக்ரோ நீட்லிங் வந்து நீங்க மந்த்லி ஒன்ஸ் ஒரு 6 மாசம் பண்றப்போ ஸ்கின் பேஷண்ட்ஸ்க்கு என்ன ரிசல்ட் இருக்குன்னா, அவங்களுக்கு தொலைஞ்சு போன இடத்துல தழும்பு இருக்கு இல்லைங்களா, பிம்பிள்ஸ் வந்து இருக்கிற தழும்புல தொலைஞ்சு போன கொலாஜன் எலாஸ்டிக் ஃபைபர்ஸை அவங்க ஸ்கின்னே சிந்தசைஸ் பண்ணிட்டு அந்த ஸ்காரை கம்ப்ளீட்டா ரிப்பேர் பண்ணிக்குது. ஸோ 70-80% இந்த ஸ்கார் ரிப்பேர் ஆகணும். ஸோ பெண் பிள்ளைக்கு ஸ்கார்ஸ் நிறைய இருந்தா மேரேஜ்க்கு 6 to 8 months முன்னாடியே கண்டிப்பா இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா 80% அந்த தழும்பு வந்து டிசப்பியர் ஆயிடும். அப்புறம் இட் இஸ் அ பெர்மனன்ட் சொல்யூஷன். ஸோ தழும்பு ஒன்ஸ் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு லைஃப் லாங் அது வந்து நல்ல ஸ்கின்னாவே உங்களுக்கு 80% ரிசல்ட்டோடயே இருக்கும். சப்போஸ் தழும்பு ரொம்ப ஆழமா போச்சு, இந்த தழும்பு ஸ்கின் ஸ்ட்ரெச் டெஸ்ட் பண்ணியும் உங்க டாக்டர்னால ஃபுல்லா செப்பரேட் பண்ண முடியலன்னா சப்செஷன் ஒரு ப்ரொசீஜர் பண்ணி அந்த சுத்தி இருக்க ஃபைப்ரஸ் ட்ராக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு அப்புறம் ஃப்ராக்ஷனல் டிவைசஸ், ஃப்ராக்ஷனல் CO2 எர்பியம் கிளாஸ் டிவைசஸ் வச்சு உங்க ஸ்காரை கண்டிப்பா 80% கியூர் பண்ணலாம். ஸோ தழும்பு இருந்தாலும் இதே தழும்போட தான் நம்ம லைஃப் லாங் இருக்கணுங்கிறத மறந்துடுங்க. ஸோ எஸ்பெஷலி பிரைடல் மேக் ஓவரில் உங்கள் கேர்ள்ஸ் ஆர் பாய்ஸ்க்கு வந்து ஸ்கார்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்கின் டாக்டர்கிட்ட காமிச்சு எய்தர் நீங்கள் ஆக்டிவ் பிம்பிள்ஸை ஃபஸ்ட்டு ட்ரீட் பண்ணணும். மைக்ரோ நீட்லிங் ரேடியோ ஃப்ரீக்வன்சியில் ஆக்டிவ் பிம்பிள்ஸும் ட்ரீட் பண்ணலாம், சின்ன ஸ்கார்ஸும் ட்ரீட் பண்ணலாம். ரொம்ப பெரிய ஸ்கார்ஸாக இருக்கிற பட்சத்தில் டெஃபினட்டாக நம்ம ஃப்ராக்ஷனல் லேசர்ஸ், CO2 எர்பியம் கிளாஸ் ஃப்ராக்ஷனல் லேசர்ஸ் வச்சு ஆழமான தழும்பையும் 6 மாசத்துலேருந்து 8 மாசம் வரைக்கும் ட்ரீட் பண்ணீங்கன்னா 70 to 80% வந்து ஒரு ஸ்கின் ஃப்ளாலெஸ்ஸாக 80% ரிசல்ட் கொடுக்கலாம். ஸோ இப்போ ஓகே, சம் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் நினச்சிக்குவாங்க, ஓகே தீஸ் ப்ரொசீஜர்ஸ் ஆர் வெரி வெரி காஸ்ட்லி. நாட் ஸோ. உங்கள் ஸ்கின் டாக்டர்கிட்ட ஃபஸ்ட்டு பேசி பாருங்க, அவங்களோட ஆப்ஷன்ஸை தெரிஞ்சுக்கோங்க. ஆல் தீஸ் ப்ரொசீஜர்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் தே ஆர் வெரி ஸ்கின் ஃப்ரெண்ட்லி இன் இந்தியா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு லேசர் போகிறதுக்கு பட்சத்துக்கே உங்களுக்கு இது இல்லைன்னா உங்களுக்கு விருப்பம் இல்லை. சம் பீப்புள் ஆர் வெரி வெரி நேச்சுரல். They don't want to apply makeup, they don't want to put a lipstick, they don't want to put an eyeliner. They believe that beauty is about enhancing what they already have. So அந்த என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கு எனக்கு எதுவும் தேவையில்லை, என் கான்ஃபிடென்ஸே போதும்னு நினைக்கிறவங்க டெஃபினட்டாக சம் பீப்புள் will not prefer procedures. அவங்களுக்கு வந்து derma roller is a simple procedure. Definitely I had few side effects with patients who used home rollers. அதாவது அவங்களே ஆன்லைன்ல பார்த்து அவங்களே ரோலர் வாங்கி செல்ஃப் யூஸ் பண்ணி இன்ஜுரி. Definitely, even if you want to go for a dermal roller, definitely your skin doctor will be the ideal person. Because அவங்களுக்கு வந்து எந்த இடத்துல ஸ்கின்னை ஸ்ட்ரெச் பண்ணும், எந்தெந்த பிளேன்ஸ்ல மூவ் பண்ணும். எல்லா டெர்மா ரோலர்ஸ்க்கும் எல்லா டைப்புக்கும் இல்லை. இந்த டெர்மா ரோலர்ஸ்ன்னு சொல்றது ஸ்கார் ட்ரீட்மெண்ட்டுக்கு லென்த் இருக்கு. அதுக்கு 0.5 mm, 1 mm, 2 mm, 3 mm இந்த மாதிரி சைஸஸ்ல வரும். ஸோ உங்க ஸ்கார் வந்து பாக்ஸ் ஸ்காரா, சிலிண்டர் லைக் ஸ்காரா, ரோலர் ஸ்காரா, ஐஸ் பிக் ஸ்காரா, என்ன டைப் ஆஃப் ஸ்கார்னு உங்க ஸ்கின் டாக்டர் அசஸ் பண்ணிட்டு ஸோ ரோலரோட நீடலோட டெப்த்தை அது மாதிரி அசர்டைன் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்றப்போ கண்டிப்பா உங்களுக்கு ஸ்கின்ல எந்த பிரச்சனையும் வராது.
டவுன் டைமும் ரொம்ப மினிமல் எரித்தீமா, மைல்ட் ரெட்னஸ் மட்டும்தான் இருக்கும். ரிசல்ட்ஸும் வந்து ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். ஸோ நெவர் யூஸ் தீஸ் ஓவர் த கவுண்டர் ப்ராடக்ட்ஸ் ஆஸ் அ டெர்மா ரோலர், இதெல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. டெர்மட்டாலஜிஸ்ட் ஸ்கின் டாக்டரை பார்த்து அவங்க வந்து ரோலர் யூஸ் பண்றனாலும் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் யூஸ் பண்றப்போ கண்டிப்பா they know the skin anatomy well. After all, ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்லாம் எதுக்கு இருக்காங்க? they know their anatomy well. அதனால உங்க ஸ்கின்னை டேமேஜ் பண்ணாம அழகா ஸ்கார்ஸை மட்டும் ட்ரீட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி கேர்ள்ஸ்க்கு மேரேஜ்க்கு முன்னாடி பிம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா லைக் ஸ்கின் டாக்டர்ஸ் வில் ப்ரிஸ்கிரைப் அப்ளை பீல்ஸ், அவங்க வந்து மைக்ரோடர்மாப்ரேஷன் பண்ணுவாங்க, அவங்க வந்து உங்களுக்கு ஸ்கார்ஸ் ஆயிடுச்சுன்னா டெர்மா ரோலர் பண்ணுவாங்க, அதுக்கும் பெரிய ஸ்காரா இருந்துச்சுன்னா மைக்ரோ நீட்லிங் ஆர்எஃப், அதுக்கும் பெரிய ஸ்காரா இருந்துச்சுன்னா ஃப்ராக்ஷனல் லேசர்ஸ் வித் எர்பியம் கிளாஸ் அண்ட் ஃப்ராக்ஷனல் CO2 லேசர்ஸ், இதெல்லாம் ரொம்ப சேஃபாக பண்ணி எப்படி கஷ்டமான அவங்க பரிச்சை பேப்பராக இருந்தாலும் 80% வரைக்கும் நம்ம கண்டிப்பாக இப்போ இருக்க டெக்னாலஜியில் யோர் ஸ்கின் டாக்டர் கேன் ப்ராமிஸ் யூ ரிசல்ட்ஸ். ஸோ இது வந்து ஸ்காருக்கு. சில பேர்த்துக்கு பிம்பிள்ஸ் வந்து பிஃபோர் மேரேஜ்க்கு முன்னாடி என்ன ஆகிடும்னா ரொம்ப டார்க் ஆகிடும். ஸோ ஆக்சுவலாக அந்த பாப்பா பிரைட்டாக இருப்பாங்க, ஆனால் ரொம்ப டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கும் ஃபேஸில். ஸோ யூஸ்வலி இது வந்து போஸ்ட் இன்ஃப்ளமேட்டரி ஹைப்பர் பிக்மெண்டேஷன், PIH, பிம்பிள்ஸ்னால வர பிக்மெண்டேஷன் வந்து சம்டைம்ஸ் நம்ம க்ரீம்ஸ் கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் கரெக்டான ஒரு சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர், மார்னிங் ஒரு சன்ஸ்க்ரீன் கொடுப்பாங்க, அப்புறம் பிக்மெண்ட் லைட்னிங் க்ரீம்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த பிக்மெண்ட் லைட்னிங் க்ரீம்ஸும் போட்ட பிறகும் உங்களுக்கு அந்த பிக்மெண்ட் இருக்கு, அது கொஞ்சம் சீக்கிரமாக போகணுங்கிறப்ப we have a procedure which is known as Q-switch Nd:YAG 1064 nanometer laser. அது என்ன பண்ணோம்னா அதனோட டார்கெட் குரோமோஃபோரே மெலனின் தான். கரெக்டாக இந்த மெலனினை டார்கெட் பண்ணிட்டு within 1 or 2 sessions you can get out 60 to 70% results. ஸோ மேரேஜ் மேக் ஓவரில் கண்டிப்பாக உங்களுக்கு பிக்மெண்டேஷன் வந்து கண்டிப்பாக நம்மளோட ஃபேஸோட கிளாமரை வந்து கண்டிப்பாக ஸ்பாயில் பண்ணும். ஸோ இந்த பிக்மெண்டேஷனை வந்து சீக்கிரம் ரெடியூஸ் பண்ணோம்னா உங்கள் ஸ்கின் டாக்டர்கிட்ட கண்டிப்பாக ஒரு ஆன்சர் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஃபார் ஸ்கின் பிக்மெண்டேஷன். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரியே உங்கள் பெண் பிள்ளைக்கோ இல்லை ஆண்மகனுக்கோ லைக் பிம்பிள் ஸ்கார்ஸ் மட்டும் இல்லாமல் சின்ன வயசில் என்ன சொல்கிறது, அடிப்பட்டு ஆன காயம், தழும்பு, அந்த தழும்புல உங்களுக்கு ஸ்கார் இருக்கு, இல்லை ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காங்க, கீழே விழுந்தே தைச்சி சர்ஜரி பண்ணியிருக்காங்க, ஒரு தைராய்டு சர்ஜரி பண்ணியிருக்காங்க, அந்த ஸ்கார் இருக்கு, ஏதோ ஒரு சர்ஜரி பண்ணி ஸ்கார் இருக்கு, இல்லை பேர்ன்ஸ் மாதிரி பேர்ன்ஸ் ஏதாவது தீக்காயம் மாதிரி பட்டு ஸ்கார் இருக்கு, அந்த மாதிரி எந்த ஸ்கார் இருந்தாலும் அப்படியே இருக்கணும்ட்டு இல்லை. நீங்கள் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் ஸ்கின் டாக்டர் கிட்ட காமிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த முகத்துலேயோ இல்லை உடம்புலையோ இருக்கிற ஸ்காரு பிக்மெண்டேஷனை எல்லாமே கரெக்ட் பண்ணலாம். ஸோ மேரேஜ் மேக் ஓவரில் கண்டிப்பாக பிம்பிள்ஸ் ஆன ஸ்கார், பிக்மெண்டட் ஸ்கார், பிம்பிள்ஸ்னால வந்த பிக்மெண்டேஷன், ஆக்சிடென்ட்னால வந்த ஸ்கார், சிக்கன் பாக்ஸ்னால வந்த ஸ்கார், இல்லை சர்ஜரிக்கு அப்புறம் வந்திருக்கிற ஸ்கார், பேர்ன்ஸ்னால வந்திருக்கிற ஸ்கார், எல்லாத்தையுமே உங்கள் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் கரெக்ட் பண்ண முடியும். ஐ எம் சேயிங் நாட் 100%, எல்லாமே கேட்பாங்க 100%, நோ, லைக் 0 இருக்கிறதோட கண்டிப்பாக when you see an 80% result, definitely அந்த பர்சனோட செல்ஃப் எஸ்டீம் அண்ட் கான்ஃபிடன்ஸ் will improve. So I want to say one more thing for the marriage makeover. It's not only on the day of the marriage your girl or a boy, உங்க பையனோ பொண்ணோ கல்யாணத்து அன்னைக்கு மட்டும் அழகா இருக்கிறது கிடையாது. மேக் ஓவர் அப்படின்னா அவங்களுக்கு பெர்மனண்டா ஏதாவது ஒன்று ரிசல்ட் கொடுப்போம். இப்போ நான் வந்து ஐ எம் நாட் சேயிங் எனி ராங். டியூரிங் அ வெட்டிங் ஹேவிங் அ பியூட்டிஃபுல் மேக் ஓவர் அண்ட் ஃபீலிங் அட்ராக்டிவ் டெஃபினெட்லி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் அதை சொல்லலை, பர்மனண்டா அவங்களுக்கு ஒரு மேக் ஓவர் கொடுங்க. அதாவது அவங்களுக்கு இந்த தழும்பெல்லாம் இருந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கம்மியாச்சு, பிம்பிள்ஸ்னால கான்ஃபிடன்ஸ் கம்மியாச்சுன்னா கண்டிப்பாக அதை ஒரு பர்மனன்ட் மேக் ஓவராக பண்ணுறதுக்கு உங்கள் ஸ்கின் டாக்டர் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ PCODயில் ஃபர்ஸ்ட் நம்ம பிம்பிள்ஸ் பார்த்தோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஹேர் பார்த்தீங்கன்னா அதாவது நார்மலாக கொஞ்சம் ஹேர்ஸ் பாடியில் இருக்கிறது வந்து கண்டிப்பாக அக்செப்டபிள். பட் ஒரு பெண் பிள்ளை ஒரு ஃபெமினிட்டின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திக் ஹேர் ஆன் தி அப்பர் லிப், ஒரு ரொம்ப மீச மாதிரி திக் ஹேரு, இங்கே சின்ல திக் ஹேரு, செஸ்ட்ல அப்டமன்லலாம் ஹேர், இதெல்லாம் மல்டிபிள் பேஷண்ட் ஸ்கின் டாக்டர்ஸ் பார்க்குறோம். அதனால சொல்கிறோம் அவங்க குவாலிட்டி ஆஃப் லைஃபே அதை ஹிண்டர் பண்ணுது. ஸோ யூ திங்க் லைக் அது PCODயாக இருக்கிற பட்சத்தில் PCODக்கும் கரெக்டான ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணிக்கிட்டு அதே சமயத்தில் இந்த ஹேர்ஸ் எல்லாம் ஹிர்சுட்டிசம்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பெண் பிள்ளைக்கு தேவையில்லாத இடத்துல வளரக்கூடிய ரோமம், அதாவது
body hair at unwanted body areas is known as hirsutism. ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத முடியெல்லாம் கண்டிப்பா லேசர் டெக்னாலஜி இப்போ ரொம்ப பிரம்மாண்டமான லேசர் டெக்னாலஜி இருக்கு. ஸோ ஸ்கின் டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த லேசர் பண்ணி இந்த ரோமத்தை எல்லாம் திக்கா இருக்க ஹேர் எல்லாம் கண்டிப்பா 70 to 80% ரெடியூஸ் பண்ணலாம். மொத்த முடிய சன்னம் பண்ணலாம், முடியோட வளர்ச்சி தன்மையை குறைக்கலாம். அதே போல 70 to 80% பெர்மனன்ட் ஹேர் ரிடக்ஷன் கண்டிப்பா கொண்டு வரலாம். எஸ்பெஷலி கேர்ள்ஸ்க்கு வந்து பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருந்துச்சுன்னா, மார்பகத்தை சுத்தி செஸ்ட்ல வயத்துல எல்லாம் ஹேர் இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட அவங்களுக்கு மேரேஜ்க்கு ஒரு 1 இயர்க்கு 6 months பிளான் பண்றதுக்கு முன்னாடியே காமிச்சு இந்த ஹேர் எல்லாம் 80% வரைக்கும் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாடி ஹேர் இப்போ சில பேத்துக்கு ஆக்சில்ல ஆம்பாட்ல முடி நிறைய வளர்ந்துருக்கும். அந்த இடத்துல என்ன பண்ணா யூஸ்வலி our body produces what are known as pheromones. ஸோ இது வந்து நம்ம ஸ்வெட் ப்ரொடியூஸ் ஆகுறப்ப எந்த ஸ்மெல்லும் இருக்காது. பட் அது பாடி ஹேர்ல கான்டாக்ட் வர்றப்போ அது வந்து செகண்டரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு ஒரு ஸ்மெல் மாதிரி வரும். அதே சமயம் அந்த ஆக்சில்லால இருக்க ஹேர் வந்து ஸ்மெல் இருந்துச்சுன்னா உங்க பாடி ஃபுல்லா gives sometimes a bad odor. ஸோ அப்போ அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட், ஆக்சில்லால இருக்க ஹேரை வந்து நீ உங்க ஸ்கின் டாக்டர்கிட்ட காமிச்சு பெர்மனண்டா ஹேர் ரிடக்ஷன் லேசர்ல நீங்க பண்ணிட்டீங்கன்னா சம்டைம்ஸ் உங்களோட பாடி ஆர்டர் செட்டில் ஆகும். ரெண்டாவது ஹைட்ரனைட்டிஸ் சப்பரேட்டிவா இந்த மாதிரி சர்டன் கண்டிஷன்ஸ் இருக்கு. அதாவது இந்த அப்போக்ரைன் கிளாண்டோட இன்ஃபெக்ஷனால சில பெண்களுக்கு பாத்தீங்கன்னா ஆம்பாட்ல நிறைய கொப்பளமா முகப்பருவுல வர கொப்பளம் மாதிரி ஆம்பாட்ல கட்டி கட்டியா கொப்பளம் வரும். ஆன்டிபயோட்டிக் கொடுத்தோம்னா மறையும், பட் எவ்வளவு நாள் ஆன்டிபயோட்டிக் நம்ம கொடுத்துட்டே இருக்க முடியும்? ஸோ உங்க ஸ்கின் டாக்டர் ஒரு கோர்ஸ் ஆன்டிபயோட்டிக் கொடுத்துட்டு அதுக்கு மேலேயும் ரெக்கரன்ஸ் வந்துட்டே அந்த ஆம்பாட்ல வந்து கட்டி மாதிரி கட்டி மாதிரி கொப்பளம் வந்துட்டே இருந்ததுன்னா ஆக்சில்லால இருக்க ஹேரை சிம்பிளா நம்ம ஹேர் லேசர்ல ரிமூவ் பண்ணிட்டோம்னாலே அந்த ப்ராப்ளம் வந்து கண்டிப்பா 90 to 95% பெர்மனண்டா செட்டில் ஆயிடுது. ஸோ ரோமம்ங்கிறது இங்க பெண் பிள்ளைக்கு மீச மாதிரி இருந்தாலோ, தாடியில இருந்தாலோ, நெஞ்சில வயத்துல இருந்தாலோ, இல்ல ஆக்சிலால வந்து ஹேர் நிறைய இருக்கு, ஸ்மெல் ஆகுது. சம்டைம்ஸ் அவங்க நிறைய டெபிலேட்டரி மெத்தட்ஸ் பண்ணி பாத்தீங்கன்னா நிறைய வேற முறையில அந்த ஹேரை வந்து நிறைய பண்ணுவாங்க. வேக்ஸ், ப்ளீச், புல் எல்லாம் பண்ணுவாங்க. பண்ணி அந்த இடத்துல இருக்க ஸ்கின் ரொம்ப டார்க்காகவும் அந்த இடம் ஸ்கின்னே ரொம்ப திக்காகவும் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ வந்து கண்டிப்பா வந்து when you do a hair reduction laser அந்த இடத்துல இருக்க பிக்மெண்டேஷன், ஏன்னா இது வந்து டார்கெட் குரோமோஃபோர். ஒரு லேசர் இட்ஸ் நாட் a one fit for all solution. ஸோ ஒரு லேசருக்கு ஒரு வேவ் லென்த் இருக்கு. நான் சொன்ன மாதிரி ஸ்கார் லேசருக்கு ஒரு வேவ் லென்த் இருக்கு. ஸோ அது ஸ்கார்ல வாட்டர் மட்டும் தான் அதோட குரோமோஃபோர், அங்க மட்டும் தான் வேலை செய்யும். ஹேர் லேசர் பாத்தீங்கன்னா மெலனின் தான் அதோட குரோமோஃபோர். ஸோ இங்க வந்து ஹேர் குறையிறது மட்டும் இல்லாம அங்க இருக்க கருப்பு பிக்மெண்ட்டும் கம்மி ஆயிடும். ஸோ மேரேஜ் மேக் ஓவர்ல கண்டிப்பா உங்களுக்கு ஆக்சிலரி ஹேரையும் நம்ம ரெடியூஸ் பண்ணிடலாம், அங்க இருக்க உங்களுக்கு இருக்கிற பிக்மெண்டேஷனையும் கரெக்ட் பண்ணலாம். ஸோ ஹேர் லேசர் கேன் பி டன் இன் எனி part of the body including the bikini hair. ஸோ நீங்க வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் அப்ரோச் பண்ணி கண்டிப்பா கேர்ள்ஸ்க்கு எந்தெந்த இடத்துல உங்களுக்கு அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் கம்மியாகுதோ டெஃபினெட்லி யூ கேன் டேக் அ கால் வித் யோர் டெர்மட்டாலஜிஸ்ட். ஸ்கின் டாக்டர் வில் டெஃபினெட்லி கிவ் அ குட் சொல்யூஷன். ஸோ இப்போ வந்து நம்ம பிம்பிள் ஸ்கார்ஸ் பார்த்தோம், பிசிஓடியில் இல்லைன்னா நார்மல் ஆகுறதுல ஆக்சிடென்டல் ஸ்கார்ஸ் அவங்களுக்கு ட்ரீட் பண்ணலாம். அதே மாதிரி தேவையில்லாத ஹேர்ஸ் உடம்புல எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக இந்த கேர்ள்ஸ்க்கு வந்து ட்ரீட் பண்ணலாம். another problem which everybody faces is என்கிட்ட வந்த உடனே எஸ்பெஷலி அந்த மாம்ஸ் அம்மாக்கள் சொல்லுவாங்க, மேடம் பாப்பாக்கு கல்யாணம் பார்க்குறோம். ஓ நல்லது, பாப்பாக்கு பார்க்குறீங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லுங்க என்ன பிரச்சனை. பிகாஸ் என்னன்னா ஐ கெட் எக்ஸைட்டட் when somebody is getting married because they have good vibes all around their body. நீங்கள் வந்து கல்யாண பெண்கள்கிட்டையும் பசங்கள்கிட்டையும் பார்த்தீங்கன்னா முக்காவாசி வந்து அவங்க வந்து they'll be in a state of pleasant euphoria. ஸோ நிறைய பீப்புள் பார்க்குறனால வி கெட் டு ஹேவ் த பாசிட்டிவ் வைப்ரேஷன், சந்தோஷமான தருணம் அது. ஸோ அப்போ வந்து பேஷண்ட்ஸ் டெஃபினெட்லி ஷேர் வித் யுவர் டாக்டர்ஸ். ஸோ அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, மேடம் பாப்பாக்கு கல்யாணம் பார்க்குறோம், பாப்பாவை வெள்ளையா பண்ணிருங்க, எப்படியாச்சும் வெள்ளையா பண்ணிருங்க. ஸோ டெஃபினெட்லி ஐ ஆஸ்க் ஒன் கொஸ்டின் டு தெம், அப்பா நீங்க என்ன கலரோ, நீங்களோ உங்க வீட்டுக்காரோ என்ன கலர் இருக்கீங்களோ அதுதான் பாப்பாவோட கலர். டெஃபினெட்லி கிளியோபட்ரா, நான் நிறைய பேருக்கு கிளியோபட்ராவை எக்ஸாம்பிள், ஷி வாஸ் சப்போஸ் டு பி த பிளாக் பியூட்டி. நிறைய கிங்ஸ் வந்து அவங்கள பார்க்க போட்டி போடலாம் வந்தாங்க. தட் கிளியோபட்ரா யூஸ் டு ஹேவ் அ ஸ்விம்மிங் பூல் வித் மில்க். ஏன்னா லாக்டிக் ஆசிட் இஸ் சப்போஸ் டு பி அ வெரி குட் இன்கிரீடியன்ட். லாக்டிக் ஆசிட் வந்து ஆன்டி ஏஜிங் ட்ரீட்மெண்ட்டா இப்போ யூஸ்க்கு வந்திருக்கு. அந்த காலத்துல கிளியோபட்ரா மில்க்ல தான் ஸ்விம்மிங் பூலா வச்சு ஸ்விம் பண்ணாங்க. தோஸ் டேஸ் தே நியூ தட் லாக்டிக் ஆசிட் ஹேட் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இப்போ இருக்கிற மில்க்கும் தயிரும் நம்ம ஒழுங்காக எடுத்துக்க மாட்டேங்கிறோம்.
பட் அதுல வந்து லாக்டிக் ஆசிட் இருந்துச்சுன்னா நம்ம ஸ்கின் அது ஸ்மூதா வச்சுக்கும். ஸோ ஐ டெல் தெம், சி கிளியோபட்ரா கருப்பழகி. ஸோ நிறைய ராஜாக்கள் போட்டி போட்டாங்க கிளியோபட்ராக்கு. ஸோ நெவர் திங்க் அ ஒயிட் ஸ்கின் இஸ் அ பியூட்டிஃபுல் ஸ்கின். இட்ஸ் அ வெரி வெரி ஃபால்ஸ் நோஷன். ஸோ ஹேவிங் அ ஃப்ளாலெஸ் ஸ்கின் இஸ் பியூட்டிஃபுல். having a confident skin is having a beautiful skin. உங்க தன்னம்பிக்கை அகத்தின் அழகு முகத்தில் தெரியுங்கிற மாதிரி உங்களோட தன்னம்பிக்கை டெஃபினட்டா உங்க பர்சனாலிட்டி தான் உங்க ஸ்கின்ல ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ ஸ்கின்ல இருக்க சின்ன சின்ன ஃபால்ஸ், அந்த சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் எல்லாம் உங்க ஸ்கின் டாக்டர்னால பண்ண முடியும். பட் டெஃபினட்டா ஒரு டார்க்கா இருக்க ஒருத்தங்க வந்து டார்க் காம்ப்ளெக்ஷனா இருக்காங்க, அவங்கள ஃபேரா பண்ணுங்கிறது தப்பான கான்செப்ட். என்ன கேட்டா யூனோ த கிரேட்டஸ்ட் மாடல்ஸ், த சவுத் ஆப்பிரிக்கன் மாடல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சோம்னி நிறைய பேர் அவங்களுக்கு ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஸோ ஹேவிங் அ ஃபேர் ஸ்கின் இஸ் நாட் அ பியூட்டிஃபுல் ஸ்கின். அது பெரிய மிஸ்நாமர். நான் ஃபர்ஸ்ட் பாயிண்டே வந்து வி டெர்மட்டாலஜிஸ்ட் சே வி நெவர் சேஞ்ச் த கலர். ஏன்னா இந்த பாயிண்ட் வந்து ஃபேஸ்புக் டாக்ல வை ஐ லைக் ப்ரொமோட்டிங், வை வி ஸ்கின் டாக்டர்ஸ் லைக் ப்ரொமோட்டிங் இஸ் ஓவர் த கவுண்டர். அதாவது வெள்ளையாகணும்னு சொல்லி சும்மா நார்மலாகவே கடைகளில் போய் ஹைட்ரோக்வினோன் ஸ்டீராய்ட் க்ரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அதனால நிறைய சைடு எஃபெக்ட் கேர்ள்ஸ்க்கு வந்துடுது. ஸோ ஹைட்ரோக்வினோன் ஸ்டீராய்டு எல்லாம் கண்டிப்பாக உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் உங்களுக்கு ஃபேர் ஆகிறதுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. மங்கு அந்த மாதிரி ஒரு சில கண்டிஷன்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக ப்ரிஸ்கிரைப் பண்ணுற ட்ரக்கை நீங்கள் உங்கள் பாப்பாவுக்கு வாங்கி ஆல் ஓவர் த பாடி ஹைட்ரோக்வினோன் ஸ்டீராய்ட் போட்டிங்கன்னா அதனோட சைடு எஃபெக்ட் வந்து கலர் சேஞ்ச். பட் அது கலர் சேஞ்ச் மட்டும் கொடுக்குமா? ஆகாது. ஸோ ஸ்டீராய்டும் ஹைட்ரோக்வினோனும் லாங் டேர்ம் போட்டிங்கன்னா ஊக்ரனோசிஸ் அப்படின்னு ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கு. அது என்ன பண்ணும்? எல்லாமே உடம்பு பூரா கருப்பாக பண்ணிடும். ஸோ அந்த ஹைட்ரோக்வினோனும் ஸ்டீராய்ட் க்ரீமும் மலிவான விலையில வெளியில நீங்க பாட்டுக்கு வாங்கி ஒரு தோல் மருத்துவரோட சான்றிதழ் இல்லாம போட்டீங்கன்னா உங்களுக்கு முகத்துல இருக்க ரத்த குழாயெல்லாம் வெளியில தெரிய ஆரம்பிச்சிடும். டெலங்கியக்டேசியமோ அது தெரிய ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நேரம் வெயில்ல போனாலே முகம் வந்து யூனிஃபார்மா செவப்பாயிட்டு அப்புறம் கருப்பா மாறிடும். அப்புறம் தோல்ல வந்து சின்ன சின்ன ரத்த குழாய் தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஸ்கின் வந்து ஓவரா ஃபர்ஸ்ட் வெள்ளையா ஆகிற மாதிரி ஆயிட்டு அப்புறம் பயங்கர கருப்பாயிடும். அதோட பெரிய பிரச்சனை என்னன்னா இந்த ஹைட்ரோக்வினோனும் ஸ்டீராய்டு யூஸ் பண்றவங்க பார்த்தோன்னே சொல்லிடலாம் ஹைட்ரோக்வினோன் ஃபேஸை. அது போட்டுட்டே இருக்கிறவங்களால அவங்க வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் டிபெண்டன்சி, அதாவது அந்த க்ரீமை போட்டாதான் நம்மளுக்கு நல்லா இருக்குங்கிற உச்சக்கட்டத்துக்கு தள்ளப்படுவாங்க. ஸோ அந்த க்ரீமை வந்து சரி அவங்களே நிறுத்தலாம்னு நினைச்சா கூட ஒரு 2-3 நாள் நிறுத்தினாங்கன்னா பயங்கரமா கருப்பாயிருவாங்க. ஸோ அவங்களால அந்த க்ரீமை விட்டும் வெளியே வர முடியாது. சரி இது நல்ல க்ரீம், இது தொடர்ச்சியா போட்டுட்டே இருக்கலாம்னா அதுவும் கிடையாது. அதுல ஸ்டீராய்டு ஹைட்ரோக்வினோன்லாம் பெரிய சைடு எஃபெக்ட் கொடுக்குது முகத்துக்கு. அதாவது வெயில்ல கொஞ்ச நேரம் போனா கூட முகம் செகப்பாயிரும். அதுல இருக்க ஸ்டீராய்டு என்ன பண்ணும்? முகத்துல பெரிய பெரிய பரு கொடுத்து அதை கருப்பா பண்ணிடும். ஸோ உங்களால அதை விட்டு இருந்து வெளியே வர முடியாம இருக்கும். ஸோ கண்டிப்பா இதுக்கெல்லாம் நீங்க அடிக்ட் ஆகக்கூடாது. ஸோ கேர்ள்ஸ் நெவர் நீங்க எப்ப பார்த்தாலும் டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம நீங்களே போய் இந்த மாதிரி ஒரு க்ரீம்ஸை அழகுக்காகையோ இல்ல நான் வெள்ளையாகணும் அப்படின்னு கேட்டோ சைடு எஃபெக்ட் வர வச்சுக்காதீங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு நிறைய பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கும். ஸோ தோல் மருத்துவரா நாங்க என்ன செய்யறோம்னா இந்த மாதிரி ஒரு பாப்பா ஹைட்ரோக்வினோன் ஸ்டீராய்ட்லாம் யூஸ் பண்ணிட்டு வந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்களை அதுலேருந்து வீண் பண்றோம். அதை டக்குன்னு வெளியில எடுக்காம வாரத்துக்கு 3 நாள் வாரத்துக்கு 2 நாள்னு குறைச்சு அப்புறம் விட்டமின் க்ரீம்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம. ஸோ நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா ஃபேரா இருக்கிறது தான் அழகுங்கிறது ரொம்ப தப்பான கான்செப்ட். ஆனா பரு இல்லாம தழும்பு இல்லாம ஒரு கிளியர் ஸ்கின் அதுக்கு வந்து கண்டிப்பா வந்து பியூட்டி வந்து அதுல தான் என்ஹான்ஸ் ஆகுது. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் லிமிட். ஸோ இதை பற்றி நம்ம பேசிட்டோம். ஸோ ஸ்கின் ஃபேராக இருக்கட்டும்னு வருவாங்க. ஸோ வி ரிமூவ் த கான்செப்ட் ஆஃப் ஸ்கின் ஃபேர்னஸ். அந்த ஃபேராக இருக்கிறதுங்கிறத விட்டுறோம். பொழிவாக எப்படி செய்யறதுங்கிறத நம்ம ஷைனிங் ஸ்கின், அதாவது பலன்னு ஸ்கின்னை பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணலாம். அதுக்கு வந்து உங்க ஸ்கின் டாக்டர் ஒரு சில எஃபர்ட்ஸ் எடுத்துட்டாலே போதும். ஏங்க உங்க பாப்பாக்கு 22-23 வயசுல அழகான ஈஸ்ட்ரோஜன்ஸ் அவங்களுக்கு சுரந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஈஸ்ட்ரோஜன்ல வந்து ரொம்ப இயற்கையாவே அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க. ஸோ உங்க தோல் மருத்துவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம்னாலே அந்த பாப்பாக்கள் தேவதைகளா மாறிடுவாங்க. ஸோ அது கலர் மாற்றம் இல்லை, ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் வந்து கிளியரா வச்சுக்கணும். ஸோ இது பார்த்தோம். நம்ம ஃபேர் ஆகிறதுக்கு வந்து நம்ம ஆயின்மெண்ட்ஸ் அப்படி கொடுக்கறது இல்லை. ஸோ கிளியர் ஸ்கின், அதாவது இப்போ சன் டேமேஜ், ரொம்ப நேரம் வெயில்ல நின்னா அந்த யூவி ரேஸ் டேமேஜ்னால ஸ்கின்ல வந்து சைடு எஃபெக்ட்ஸ் வரலாம், தூசினால சைடு எஃபெக்ட்ஸ் வரலாம். ஸோ ப்ராப்பரா ஃபேஸ் கிளென்சர் சூஸ் பண்றது, ஃபேஸோட சன்ஸ்கிரீன் சூஸ் பண்றது, ஈவன் காஸ்மெட்டிக்ஸ், ஒரு காஸ்மெட்டிக்ஸ்னால கூட நிறைய சைடு எஃபெக்ட் வரலாம்.
ஸோ உங்கள் பாப்பாக்களுக்கு நிறைய லிப்ஸ்டிக்கு, நிறைய மேக்கப்பு இதெல்லாம் வந்து டெய்லி யூஸ்க்கு போடக்கூடாது. சரி, என்னைக்காவது ஒரு நாள் ஃபங்க்ஷன் போகிறோம், பார்ட்டி போகிறோம், அப்போ வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறது தப்பில்லை. பட் ருட்டீன் எவ்ரிடே யதார்த்த லைஃப்பில் வந்து நிறைய மேக்கப் யூஸ் பண்ணிங்கன்னா காஸ்மெட்டிக்னால ஃபேஸ்க்கோ ஸ்கின்னுக்கோ நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வரலாம். கான்டாக்ட் டெர்மடைட்டிஸாக வரலாம், இல்லை முகம் வந்து காஸ்மெட்டிக்னாலேயே ரொம்ப கருப்பாக போயிடலாம். காஸ்மெட்டிக்ல இருக்க ஆயிலி ப்ரிப்பரேஷனால பிம்பிள்ஸ் நிறைய வரலாம். ஐ எம் நாட் சேயிங் நோ டு காஸ்மெட்டிக்ஸ். ஸோ கொஞ்சமாக அளவான காஸ்மெட்டிக்ஸ் நீங்கள் வெளியில் போகிறப்போ மட்டும் யூஸ் பண்ணால் சைடு எஃபெக்ட்ஸ் இல்லை. பட் டீனேஜ் கேர்ள்ஸ்க்கெல்லாம் நீங்கள் காஸ்மெட்டிக்ஸே போடக்கூடாது. 20 வயசு வரைக்கும் நான் சொல்கிறேன் எந்த காஸ்மெட்டிக்ஸும் இல்லாமல் ஹெல்த்தியாக ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணணும். ஹைஜீன் மட்டும் பாப்பாங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். எஸ்பெஷலி ஃபார் கேர்ள்ஸ் நம்ம ஹைஜீன், அதாவது அவங்க உடம்பை எப்படி பார்த்துக்கணுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ வந்து ஹைஜீனை வந்து நம்ம நிறைய சொல்லி கொடுக்கணும் பெண் பிள்ளைகளுக்கு. ஸோ நம்ம பார்த்தோம் ஸ்கின்னை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு. அதே மாதிரி தழும்பு இல்லாமல், பிம்பிள்ஸ் இல்லாமல், கொஞ்சம் தேவையில்லாத இடத்துல ஹேர் எல்லாம் இல்லாமல் கொஞ்சம் பொலிவாக மெயின்டைன் பண்ணுறோம். இதில் இன்னொரு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா அகாந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ். இது வந்து நிறைய பெண் பிள்ளைகள் கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கழுத்து மட்டும் ரொம்ப டார்க்காக இருக்குது, முகம் நல்லா இருக்கு, ஆனால் கையெல்லாம் ரொம்ப டார்க்காக இருக்குது, இந்த முட்டியெல்லாம் ரொம்ப டார்க்காக இருக்குது. இந்த கண்டிஷனுக்கு பேர் சூடோ அகாந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ். என்ன மன்னிச்சுக்கோங்க, சில இங்கிலீஷ் வேர்ட்ஸும் நான் யூஸ் பண்ணுவேன், ஏன்னா அது வந்து காமன்லி யூஸ்டு, உங்களுக்கும் புரியும் அது. ஸோ இது என்ன ஆகும்னா இந்த இடத்துல வந்து ரொம்ப கழுத்து கருப்பாகவும் மொத்தமாகவும் ஆயிடும். ஸோ அப்படி வந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒபிசிட்டி, உங்க பெண் பிள்ளையோ குண்டா இருக்காங்களா, அளவுக்கு மீறி வெயிட்டா இருக்காங்களான்னு பார்க்கணும். அப்போ வந்து நீங்க கண்டிப்பா ஃபுட்டை வந்து ரெகுலேட் பண்ணணும். ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் வந்து சாப்பாட்டுல குறைக்கணும். காலையில சாதம், மத்தியானம் சாதம், நைட் சாதம் கண்டிப்பா கொடுக்க கூடாது உங்க பெண் பிள்ளைகளுக்கு. கைக்குட்டல் அரிசி, சிறுதானிய உணவுக்கு மாத்துங்க. டெய்லி வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் உடற்பயிற்சி செய்ய சொல்லுங்க. ஸோ உங்க உடம்புல இருக்க ஹார்மோன்ஸ் ஹெல்தியா இருந்தா கண்டிப்பா எந்த வயசுலயும் உங்க ஸ்கின் ஹெல்தியா இருக்குங்கிற கான்செப்ட் தான் ட்ரூவான கான்செப்ட். ஸோ வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து யோகா, உடற்பயிற்சி, சரியான உணவு பழக்க வழக்கங்கள், அப்புறம் சுறுசுறுப்பு. காலையில 9 o'clock வரைக்கும் தூங்குறது, அப்புறம் எப்ப பார்த்தாலும் சிஸ்டமோ செல்லோ ஏதோ ஒன்று மீடியாவை பார்க்கறது, இம்ப்ராப்பரா ஒழுங்கான டைம்ல சாப்பிடாம விட்டு விட்டு சாப்பிடுறது, சாப்பிட்றப்ப அளவுக்கு அதிகமா சாப்பிடுறது, ஜங்க் ஃபுட் எல்லாம் சிப்ஸ், அப்பளம், வடை, ஊறுகாய், பஃப்ஸ், பர்கர்ஸ், பீஸாஸ் எல்லாம் சாப்பிட்டா கண்டிப்பா வந்து பிசிஓடியை நம்மளே குழந்தைக்கு வாங்கி கொடுத்துட்ற மாதிரி, வினையை நம்மளே வாங்குற மாதிரி கண்டிப்பா உங்க பெண் பிள்ளைகளை போற்றி வளர்த்துங்க. ஸோ ஆஃப்டர் ஆல் அவங்க தான் உங்கள் வீட்டுக்கு ராணி, போகிற வீட்டுக்கும் ராணி. ஸோ வந்து நீங்கள் அவங்களுக்கு வந்து கரெக்டான ஃபுட்டு கொடுக்கணும், ஹெல்த்தி ஃபுட்டு. குழந்தை பெண் பிள்ளைகளுக்கு சரியான உணவு பழக்க வழக்கங்கள், சுண்டல், பட்டாணி, கீரை, காய், சத்துள்ள ஆகாரம், 7 மணி நேரம் கண்டினியூஸான ஸ்லீப்பு, டெய்லி 1 hour வந்து உடற்பயிற்சி, யோகா, எக்ஸசைஸ், வாக்கிங், இந்த மாதிரி உடற்பயிற்சி செஞ்சாலே அவங்க உடம்பு வந்து அழகான ஷேப்ல மெயின்டைன் ஆகும். அதுக்கு நம்ம வந்து திடீர்னு ஒரு மேக் ஓவர் நம்ம பண்ண முடியாது. ஸோ உங்க ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் என்ன என்கரேஜ் பண்றாங்கன்னா, நீங்க கண்டிப்பா எக்ஸசைஸ்க்கும் ஃபுட் ஹேபிட்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிட்றப்போ ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ், உடம்புக்குள்ள இருக்கிற கெட்ட ஆக்சிஜன் ரேடிக்கல்ஸ் எல்லாத்தையும் அது பிரேக் பண்ணிடும். ஸோ ஃப்ரூட்ஸ் ஆர் த பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஸோ அதுக்கு வந்து வைட்டமின் சி உள்ள ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஸ்கின்லேயே அந்த பொலிவு வந்து கண்டிப்பாக தெரியும். ஸோ லாங் டேர்ம் இது திடீர்னு நடக்காது. ஓகே, பாப்பாவுக்கு கல்யாணம், தம்பிக்கு கல்யாணம், 1 மாசத்துக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கலாம், திடீர்னு 1 மாசம் எந்திரிச்சு நல்ல ஜாகிங் போகலாம், யோகா எக்ஸசைஸ் பண்ணலாம், கிடையவே கிடையாது. இதெல்லாம் ஒரு நாள் 1 மாசத்துல வரக்கூடிய சேஞ்சஸே இல்லை. அதனாலதான் நம்ம சொல்றோம், ஸ்கின் டாக்டர் என்ன பரிந்துரைக்கிறாங்கன்னா, நீங்க வந்து உங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் பண்றீங்கன்னா 1 yearக்கு முன்னாடியே, ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருந்தாங்கன்னா வெல் அண்ட் குட், அவங்க ஏற்கனவே நல்லா இருப்பாங்க. ஸோ ஆனா குறைந்தது 1 வருஷம், அதுக்கப்புறமும் இதை கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா நீங்க கல்யாணத்துக்கு அப்புறமும் உங்க பாடி ஃபிட்னஸை கரெக்டா மெயின்டைன் பண்ணீங்கன்னா உங்க வீட்டில் பிறக்கக்கூடிய, ஜெனட்டிக்கா பிறக்கக்கூடிய உங்க அடுத்த தலைமுறை ஹெல்த்தியா இருக்கும். ஸோ நீங்க வந்து அந்த ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஃபுட் கரெக்டா சாப்பிடணும், பாடியை வந்து கரெக்ட் ஷேப்ல மெயின்டைன் பண்ணணும்னா ஃபுட்டு கரெக்டா எடுக்கணும், எக்ஸசைஸ், யோகா. ஸோ இந்த எக்ஸசைஸ் யோகாலாம் பண்றப்போ உங்க இன்டர்னல் ஆர்கன்ஸும் எல்லாமே ப்ரீத் ஆயிட்டு அது கரெக்டான ஃபங்க்ஷனிங்ல இருக்கும். இப்போ ஈவன் சினைப்பையில நீர்க்கட்டி, பிசிஓடியே பிள்ளைங்களை ஏன் மிரட்டுது? ஏன்னா அவங்க சாப்பாடு சரியில்லை, அவங்க தூக்கம் சரியில்லை, அவங்க ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாகிறாங்க. இதெல்லாம் அந்த காலத்துல இல்லை, அதனால கம்மியா இருந்தது பிசிஓடி. இந்த காலத்துல பெண் பிள்ளைகளுக்கு வந்து ஓகே, பெண்ணுக்கு
நிகர், ஆணுக்கு நிகர் பெண் அப்படின்ட்டு எல்லா வேலையும் செய்யறனால எக்ஸசைஸை விட்டுறோம். ஸோ இன்டெலெக்சுவல் மட்டும் வளர்த்திக்கிட்டா பத்தாது, கண்டிப்பாக உங்கள் ஃபிசிக்கல் ஃபிட்னஸை நீங்கள் நிறைய எக்ஸசைஸ் பண்ணணும், நல்லா சாப்பிடணும், 7 hours தூங்கணும். ரொம்ப மீடியா முன்னாடி ஓகே, நீங்கள் செலக்டடாக நீங்கள் மீடியாவில் பார்க்கறது மட்டும்தான் பார்க்கணும். 24 hours நீங்கள் மீடியாவில் இருந்தீங்கன்னா அதுவே ஸ்கின்னுக்கு வந்து கண்டிப்பாக நிறைய டால் கொடுக்கும். அந்த மாதிரி இருக்கிற எஃபெக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக ரெகுலரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து உங்கள் பெண் பிள்ளைக்கு கரெக்டாக எக்ஸசைஸ் அண்ட் ஃபுட் ஹேபிட், ஆண் மகனுக்கும் கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸோ நிறைய ஆண்மகன்கள் ஒல்லியாக இருப்பாங்க. மேரேஜ் மேக் ஓவரில் நான் சொல்லுவேன், தம்பி நீ மசில்ஸை பில்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக நீ எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ வந்து அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸ், தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் சாப்பிட்றாதீங்க. மருந்துக்கள்லாம் மசில் பில்ட் பண்ணணும்னு சொல்லி மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிடாதீங்க. ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்டுட்டு எக்ஸசைஸ் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இது இல்லாமல் காம்ப்ளெக்ஷனுக்கு உங்கள் தோல் மருத்துவர் விட்டமின் சி, அதே மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் லைக் குளுட்டதாயோன் மாதிரி நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து உங்களோட லுக்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து இதையும் நீங்கள் வந்து காம்ப்ளெக்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ராப்பர் ஃபுட் எடுத்துக்கணும், கரெக்டான எக்ஸசைஸ் பண்ணணும், கரெக்டாக தூங்கணும். அதே மாதிரி ஸ்கின் கேர், உங்கள் ஸ்கின் நேச்சருக்கு உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னா ட்ரை ஸ்கின்னான்னு பார்க்கணும். ட்ரை ஸ்கின்னாக இருந்ததுன்னா கரெக்டாக மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கணும். ஆயிலி ஸ்கின்னாக இருந்ததுன்னா சூட்டபிள் கிளென்சர்ஸ் அண்ட் ஃபேஸ் வாஷ்லாம் யூஸ் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் அ மேரேஜ் மேக் ஓவர். ஸோ இப்போ மேரேஜ் மேக் ஓவரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை பார்த்தோம், அதே போல் ஈக்குவலி இம்பார்ட்டன்ஸ் ஐயர் நெயில்ஸ் அண்ட் ஹேர். ஸோ ஹேர் வந்து இட்ஸ் $1 million கொஸ்டின். எல்லாம் கேட்பாங்க, மேடம் என் பாப்பாவுக்கு ஹேர் ரொம்ப சுருட்டையாக இருக்குது. எனி டாக்டர்கிட்ட கேட்பாங்க, சுருட்டையாக இருக்குது, நீங்கள் ஸ்ட்ரெயிட் பண்ணி கொடுத்துருங்களேன், பாப்பா அழகாக இருக்கும். தட் இஸ் வெரி வெரி ராங். ஸோ உங்கள் பாப்பாவுக்கு வந்து கேர்லி ஹேராக இருந்ததுன்னா அதை ஸ்ட்ரெயிட் பண்ணுறதுக்கு நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது. ஏன்னா ஸ்ட்ரெயிட் பண்ணுறதுக்கு நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த பைசல்ஃபைட் பாண்ட்ஸ் எல்லாம் உடஞ்சு போயிட்டு அப்புறம் வந்து வேறா முடி கொட்டி ரொம்ப தின்னாயிடும் பாப்பாக்கு ஹேர். ஸோ ஹேர் பொறுத்த மட்டும் ஹெல்த்தி ஃபுட் என்கரேஜ் பண்ணுங்க. செபோரிக் டர்ம், பாப்பா தலையில பொடுகு இருக்கான்னு பாருங்க. பொடுகு வந்து வயசுல வர்றது நார்மல், ஆனால் கரெக்டான தலையில ஹைஜீன் இல்லைன்னா பொடுகு அதிகமாக வரும். ஸோ கரெக்டான உங்க ஸ்கின் டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு தோல் இந்த தலைமுடிக்குள்ள தலைமுடியில இருக்க ஸ்கின்னும் உங்க ஸ்கின் மாதிரியே தான் மெயின்டைன் பண்ணிக்கணும். அதுல வந்து பொடுகு இருந்துச்சுன்னா கரெக்டான தோல் மருத்துவர் சொல்ற ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் ஷாம்பூஸ் யூஸ் பண்ணலாம், லோஷன்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்ல முடி ஹேர் சீரம்ஸ் இதெல்லாம் சேஃபான முறையில பின்விளைவு இல்லாம நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப முடி பாப்பாக்கு வேறா கொட்டிட்டே இருக்குன்னா முதல் காரணம் வந்து அது வந்து ஹீமோகுளோபின், அதாவது பாப்பாக்கு வந்து ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கலாம், அனீமியான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ரத்த சோகை இருக்கா, இல்ல தைராய்டு பிரச்சனையினால கொட்டுதா, இல்ல சில பேர் ரொம்ப வெஜிடேரியன்ஸா இருக்காங்களே அவங்களுக்கு வந்து B12 டெஃபிஷியன்சினால முடி கொட்டும், அப்படி கொட்டுதா, கால்சியம் சத்து குறைவா இருக்கா, இல்ல வந்து வெயிலுக்கே போவாதனால எக்ஸசைஸ் பண்ணாதனால விட்டமின் D3 வந்து கம்மியா இருக்கா, எதனால முடி கொட்டுதுங்கிறத தோல் மருத்துவத்தை காமிச்சிட்டு நீங்க அதுக்கு ஏத்தாப்புல நீங்க ரெகுலரைஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா, ஏன்னா வந்து ஏன் இந்த காலத்து பெண் பிள்ளைகளுக்கு முடி நிறைய கொட்டுது, ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டெஃபிஷியன்சிஸ், உணவு பழக்க வழக்கத்துல வரக்கூடிய வித்தியாசங்கள். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ். எப்ப பார்த்தாலும் ஏன் ஸ்ட்ரெஸ்டாவே இருப்பாங்கன்னு கேக்குறேன் நான். அதாவது நிறைய பெண் பிள்ளைகள் பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான சூழல், ஒரு நல்ல குடும்பத்துல இருந்தாங்கன்னாவே கண்டிப்பா அடுத்தது நல்லா தான் இருக்க போறாங்க. ஸோ தேவையில்லாத மனக்குழப்பங்கள், ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கல்யாணத்துக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஆகவே ஆகாதுங்க. ஸோ மேரேஜ் மேக் ஓவர்ல ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெஸ் உங்க பாப்பாக்கு இருக்கவே கூடாது. ஸோ ஸ்ட்ரெஸ் வந்து என்ன பண்ணும்னா முடியை வந்து ப்ரீமெச்சூர் கிரேயிங் இப்பெல்லாம் அடிக்கடி பாக்குறோம், இது சீக்கிரம் முடி வெள்ளையாகிறது, முடி வேறா கொட்டுறது, இது எல்லாமே ஸ்ட்ரெஸ்னால. ஸோ உங்க பாப்பாக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும், பாப்பா நீ 23-24 இயர்ஸ்ல வந்து யூஆர் நாட், நீங்க வந்து பெருசா உலகளவுல எதுவும் இப்ப நீங்க பண்றதை என்கரேஜ் பண்ணுங்க, படிக்கிறாங்கன்னா படிக்கிறதை என்கரேஜ் பண்ணுங்க, வேலைக்கு போறாங்கன்னா வேலைக்கு போய் என்கரேஜ் பண்ணுங்க. ஆனா சில பாப்பாக்கள் என்ன 5 வருஷம் கழிச்சு நான் இப்படி இருக்கணும், 10 வருஷம் கழிச்சு நான் இப்படி இருக்கணும், 20 வருஷம், டோன்ட் ஹேவ் ஆல் தட் தாட். அதெல்லாம் தேவையில்லாத எண்ணங்கள், அதெல்லாம் விட்டுருங்க. இப்ப வந்து 1 இயர் கழிச்சு நீங்க மேரேஜ்க்கு ரெடி ஆகுறீங்கன்னா இப்போ உங்க மைண்டையும் ஹெல்த்தையும் நீங்க ஃப்ரீயா வச்சுக்கணும். ஸோ மனசுல எந்த குழப்பமும் இல்லைனாலே முடி உதிர்தல் கம்மியாயிடும். 7 மணி நேரம் தூக்கம் இருக்கணும் பாப்பாக்கு. நான் சொன்ன மாதிரி என்ன குறைபாடு இருக்கு, ரொம்ப ஒரு நாளைக்கு 20-30 முடி கொட்டுறது நார்மல். 100 முடிக்கு மேல கொட்டுச்சுன்னா என்ன சத்து குறைவா இருக்குன்னு பார்த்து அதை சப்ளிமெண்ட் பண்ணோம்னாலே மோஸ்டா வந்து அந்த முடி உதிர்தல் கம்மியாயிடும். ஸோ நெயில்ஸ் அடுத்தது. நிறைய பாப்பாக்களுக்கு பாய்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நெயில் பைட்டிங் ஹேபிட்ஸ்.
அது இன்னும் சாப்பாடு ருசிக்கிற மாதிரி எல்லா நீல்ஸையும் கடிச்சு துப்பிடுவாங்க. ஸோ இட் இஸ் பேசிக்கலி அ ஹேபிட்னு சொல்லலாம். பட் அது கண்டிப்பாக இட்ஸ் அ பேட் ஹேபிட். என்னன்னா அந்த நெயிலோட ப்ரொடெக்டிவ் கியூட்டிக்கல் எனாமல் போயிடுறனால லேட்டர் ஆன் அவங்க பாத்திரம் விளக்குறப்போ இல்லை சின்ன சின்ன தோட்ட வேலை எந்த வேலை செஞ்சாங்கனாலும் வெளியில இருக்க பாக்டீரியா தொற்று இல்லைன்னா ஃபங்கஸ் தொற்று ஈஸியாக நெகத்துக்குள்ள பூந்துரும். ஸோ நெயில் பைட்டிங் வந்து கேன் டேமேஜ் அவங்க கியூட்டிக்கல், அவங்க நெகத்தை வந்து பால்படுத்திடும். ஸோ ரொம்ப நாள் நெகம் கடிச்சிட்டே இருந்தாங்கன்னா நெக சுத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, பேரோநெய்க்கியா, அந்த விரலை சுற்றி பஸ்ஸு பாக்டீரியா வீக்கம் இதெல்லாம் வரும். ஸோ அந்த நெயில் பைட்டிங் ஹேபிட்லாம் இருந்ததுன்னா நீங்கள் குழந்தையிலேருந்தே அதை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும். இது வந்து எல்லாத்துக்கும் பொருந்தும். நெயில் கேர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி சில பேர் வந்து நாங்கள் பெடிக்யூர் பண்ணுறோம், ஏதோ என்னென்னவோ பேர் வச்சுருக்காங்க, மெனிக்யூர் பெடிக்யூர், இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நெகத்தை வந்து அவங்களே நெயில் கட்டரில் போட்டு ரொம்ப தேய்ச்சி அழுக்கு எடுக்கிறோம் சொல்லி தேய்ச்சி ரொம்ப இது பண்ணி அதெல்லாம் போடுவாங்க. நெயில் பாலிஷ் போட்டுட்டே இருப்பாங்க. ஒரு நாள் ஒரு கலர் ரெட் கலர், அடுத்த நாள் ப்ளூ கலர், சாரிக்கோ இல்லை சுடிதாருக்கோ மேட்சிங் நெயில் கலராக இருக்கும். இவ்வளோ பெருசு வளர்த்திக்குவாங்க. அப்புறம் அந்த டெய்லி ஒரு தடவை கெமிக்கல் போடுவாங்க. அடுத்த நாள் அந்த கெமிக்கலை ரிமூவர் வச்சு ரிமூவ் பண்ணிட்டு அடுத்த நாள் இன்னொரு கெமிக்கல் அது மேலே போடும். மூணாவது நாள் திரும்பி ரிமூவர் எடுத்து வச்சுட்டு. ஸோ என்ன பாடுபடும் உங்கள் நெயில் கியூட்டிக்கல். So definitely it is very very wrong. Don't subject your nails to constant chemicals. So chemicals போட்டுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க நெயில்ல இருக்கிற அந்த ஹெல்த்தி பிங்க் ஷைன் க்ளோ அது எல்லாமே போயிடும். ஸோ அதை லீவ் இட் ஃப்ரீ, லீவ் இட் ஹெல்த்தி. ஸோ நிறைய கெமிக்கல்ஸ் வந்து நெயிலுக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போறீங்க அப்போ ஏதோ போடுறீங்க, தட் இஸ் ஓகே. பட் கான்ஸ்டன்ட்டாக இந்த நெயில்ஸை நீங்கள் ஃபைல் பண்ணிக்கிட்டு அதில் கலரை மாற்றி மாற்றி போட்டுட்டே இருந்தீங்கன்னா அதில் இருக்க கெமிக்கல்ஸ் வந்து கண்டிப்பாக நெயில் டேமேஜ் பண்ணிடும். ஸோ இதை வந்து உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக இன்சிஸ்ட் பண்ணணும். சேம் ஹோல்ஸ் குட் வித் மஸ்காரா, ஐலைனர்ஸ், காஜல்ஸ். இது எல்லாமே கெமிக்கல்ஸ் தான். ஸோ நீங்கள் இந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே தேவையான அளவுக்கு ஒரு ஃபங்க்ஷன் அப்போ மட்டும் போட்டுக்கிட்டீங்கன்னா அதனோட டேமேஜ் இருக்காது. பட் நீங்கள் இந்த கெமிக்கல்ஸை வந்து அன்றாட வாழ்க்கையில் டெய்லி யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த காஸ்மெட்டிக் ப்ராப்ளம்ஸ், காஸ்மெட்டிக்னால வர கெமிக்கல் ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும். ஸோ இதை வந்து உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக சொல்லிடணும். ஸோ ஸ்கின்னை மெயின்டைன் பண்ண சொல்லணும், ஹேரை மெயின்டைன் பண்ண சொல்லணும், நெயிலை மெயின்டைன் பண்ண சொல்லணும். இது எல்லாமே வந்து as a part of bridal makeover நம்ம கேர்ள்ஸை பார்த்தோம், how to make them more attractive and more beautiful. ஸோ கைஸ், பாய்ஸ்க்கு பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி ஒரு பையனையும் நீங்கள் மேரேஜ்க்கு மேக் ஓவர் பண்ணலாம். பிகாஸ் அ கான்ஃபிடென்ட் மேன் நீட்ஸ் டு ஹாவ் அ கான்ஃபிடென்ட் லுக். ஸோ அவங்களுக்கு பாய்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இதே போல் வந்து அவங்களுக்கு ஃபேஸில் ஸ்கார்ஸோ ஆக்னியோ எது இருந்தாலும் உங்கள் ஸ்கின் டாக்டர் வந்து அதை ரிப்பேர் பண்ணிடுவாங்க. அதே போல் பாய்ஸ்க்கு மெயினாக ஹேர் இல்லையா. ஸோ பாய்ஸ்க்கு இப்போ பார்த்தீங்கன்னா பரம்பரைத்தன்மைனாலேயோ ஸ்ட்ரெஸ்னாலேயோ இல்லை லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னாலேயோ என்ன ஆயிடுதுன்னா ஆண்ட்ரோஜெனட்டிக் அலோபேஷியா. அதாவது உங்களுக்கு ஒரு 40 வயசு 50 வயசில் முடி இல்லைன்னா நம்ம சந்தோஷமா சொல்லிடலாம், சி bald head is really beautiful, grasses do not grow on the busy streets அப்படின்னு சொல்லி விட்டுறலாம். அதாவது bald head அழகுன்னு சொல்லி நம்ம விட்டுறலாம். எனக்கு நிறைய மூளை இருக்கு அதனால தலையில முடி இல்லைன்னு விட்டுடலாம். ஆனா கல்யாண பசங்களுக்கு அப்படி இல்லை. ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்டே க்ரூமிங்ல பார்த்துக்கணும். ஏன்னா பசங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா 15 வயசுல இருந்தே லேசா இந்த இடம் மேலே போக ஆரம்பிக்கும். ஸோ சடனாக அது நிறைய மேலே போகுது, இன்வெர்டட் எம் ஷேப் பேட்டர்ன்ல நிறைய இப்போ மேலே போயிடுச்சு அப்படின்னா திரும்பி இந்த இடத்துல நீங்க என்னதான் டேப்லெட் சத்து மாத்திரை கொடுத்தாலும் லோஷன்ஸ் மினாக்சில் எது போட்டாலும் புது முடி இல்லாத இடத்துல வர வைக்கவே முடியாது. அதாவது மருத்துவர் ட்ரீட்மெண்ட்ல என்ன பண்ணலாம், சன்ன முடிய மொத்தம் பண்ணலாம், முடி உதிர்தல கம்மி பண்ணலாம். ஸோ வந்து ஆண் மகன்களுக்கு எஸ்பெஷலி நீங்க 15 வயசுல இருந்து அவங்க ஹேர் லைனை நீங்க கவனிச்சுட்டே வரணும். சடனா இந்த முடி வந்து திடீர்னு மேல அதிகமா போக ஆரம்பிக்குதுன்னா உங்க தோல் டாக்டர்கிட்ட கண்டிப்பா போயிட்டு இது என்ன அவனுக்கு வந்து பரம்பரைத்தன்மை இருக்கான்னு அவங்க அசஸ் பண்ணுவாங்க. அசஸ் பண்ணிட்டு போஸ்ட்போன் பண்ணலாம். அந்த முடி டக்குன்னு ஏறாம இருக்கிறதுக்கு சில லோஷன்ஸ் கரெக்டான இதெல்லாம் போட்டுக்கலாம். ஸோ ஏதாவது சத்து மாத்திரை வந்து கொடுப்பாங்க. ஸோ சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாம உங்க தோல் மருத்துவர் அதை ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ பாய்ஸ் போட்டும் சடனா இந்த ரெசெஷன் நடக்கும். கேர்ள்ஸ் மாதிரி 100 முடி கொட்டி அப்படியெல்லாம் காமிக்காது. சடனா இந்த இடமும் இல்லை இந்த சென்டரும் திடீர்னு ஸ்பார்ஸ் ஆக ஆரம்பிக்கும், கம்மியாக ஆரம்பிக்கும் வேர்க்கால். ஸோ அந்த தருணத்திலேயே நீங்க தோல் மருத்துவர்கிட்ட காமிச்சிங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து கண்டிப்பா அதை கரெக்ட் பண்ணுவாங்க. ஐ மீன் அவங்க கரெக்டா சத்துள்ள லோஷன்ஸ் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா யார் கண்டா பின்னாடி ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷனை நம்ம அவாய்ட் பண்ணலாம்.
ஓகே, உங்க ஆண்மகன் வந்து இப்போ 25 வயசு ஆயிட்டாங்க, ஆனா ஒரு முடி கூட இல்ல, முடி கொஞ்சம் கம்மியா இங்க ஃபுல்லாவே கேப் ஆயிடுச்சுன்னா உங்க தோல் மருத்துவர் ஃபாலிகுலர் யூனிட் எக்ஸ்ட்ராக்ஷன் FUE ஃபாலிகுலர் யூனிட் எக்ஸ்ட்ராக்ஷன் முறையில பின்னாடி இருக்கிற வேர்க்கால் எடுத்து இங்க வச்சு கரெக்ட் பண்ணலாம். ஸோ பாய்ஸ்க்கு உங்க தோல் மருத்துவர் வந்து ஹேரை பொறுத்த மட்டும் மேரேஜ் மேக் ஓவர்ல ஒரு வேர்க்கால் கூட இல்லாத இடத்துலையும் ஃபாலிகுலர் யூனிட் எக்ஸ்ட்ராக்ஷன் முறையில கண்டிப்பா வேர்க்கால் கொடுப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்க தோல் மருத்துவர்கிட்ட கேட்டு கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு பாயோட அப்பியரன்ஸ்ல பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி நம்ம எப்படி சொன்னோம் ஸ்கின் ஹேர் இஸ் இம்பார்ட்டன்ட்ங்கிற மாதிரி ஃபேஸ் ஓட பொலிவு இல்லாம யூனோ ஒரு ரொம்ப ஹேர் இஸ் சப்போஸ் டு பி யூனோ அதுவும் வந்து ஒரு அழகுக்கான அடையாளம் இல்லையா, அது வந்து அழகுக்கு கிரீடம் அது. ஸோ முடி இல்லைங்கிறது வந்து கண்டிப்பா வந்து அவங்களுக்கு அது ஒரு சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க தோல் மருத்துவர்கிட்ட போயிட்டு அது ரொம்ப காணா போறதுக்கு முன்னாடியே உங்க தோல் மருத்துவர்கிட்ட காமிச்சு நீங்க ஹேரை கண்டிப்பா ரெக்கவர் பண்ணலாம். ஸோ ஒரு பியூட்டிஃபுல் ஸ்கின் அப்படிங்கிறது, ஒரு பியூட்டிஃபுல் பாடிங்கிறது ஸ்கின் ஹெல்த்ல இருக்கு, ஹேர் ஹெல்த்ல இருக்கு, நெயில் ஹெல்த்ல இருக்கு. ஸோ இது வந்து பாய்ஸா இருந்தாலும் கேர்ள்ஸா இருந்தாலும் ரெண்டு பேர்த்துக்குமே பொருந்தும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா நீங்க பண்ணிக்கணும். ஸோ ஐ திங்க் இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் டெர்மட்டாலஜிஸ்ட் வியூவில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா உங்கள் தோல் வந்து கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர். 90% உங்கள் உடம்புல விச் இஸ் அ லார்ஜஸ்ட் ஆர்கன் இன் த பாடி. சரி, உங்கள் உடம்புலையே பெரிய ஆர்கன் எது தெரியும்? ஹார்ட். முக்கியமான ஆர்கன்னா என்ன? ஹார்ட் வேணுமா? ஹார்ட் இருந்தால் தான் நம்ம இருப்போம். லிவர் வேணுமா? லங் வேணுமா? ஓகே, அது எல்லாமே எது கவர் பண்ணுது? ஸோ 90% உங்க உடம்புல கவர் பண்ற ஒரு அழகான கவசம் வந்து உங்க தோல். ஸோ உங்க தோலை வச்சு உங்களுக்கு என்ன நோய் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். நிஜமா தோல் வந்து உங்களோட அழகுக்கு அது இட்ஸ் a சைன் ஃபார் அட்ராக்ஷன் இல்லையா? ஒரு அழகான தோல் கண்டிப்பா அட்ராக்டிவா இருக்கும். ஸோ மேரேஜ் மேக் ஓவர்ல ஸோ ஃபர்ஸ்ட் சைன் இஸ் அட்ராக்ஷன். ஸோ கண்டிப்பா ஒரு அழகான தோல் சருமம் இருக்கணும். ரெண்டாவது பாருங்க, நான் சொன்ன மாதிரி இப்போ ஓவரியில பிரச்சனை இருந்தது அப்படின்னா சினைப்பையில நீர் கட்டி இருந்தா தோல்ல என்ன தெரியுது? இப்படி மீச மாதிரி வருது, பிம்பிள்ஸ் ரொம்ப பெருசு ஆகுது, இங்க வாக்குல இருக்க முடி கம்மி ஆகுது, உடம்புல எல்லாம் முடி வளர்ந்துருது. ஸோ வந்து உங்க தோல் உங்களுக்கு ஒரு சைன் கொடுக்குது, உள்ள ஒரு நீர்க்கட்டி எல்லாம் இருக்குங்கிறதுக்கு தோல் சைன் கொடுக்குது. தைராய்டு பிரச்சனை இருக்கு, என்ன ஆகுது? சருமம் வந்து ரொம்ப ட்ரை ஆயிடுது, ரொம்ப வறட்சி ஆயிடும் தோல். ஸோ வறட்சி ஆயிட்டு அதுல ஈரத்தன்மையே இருக்காது. டக்குன்னு நீங்க தைராய்டு டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கும் ஹைப்போதைராய்டிசம், அதுவும் ஒரு இது. ஸோ ஏன் வந்து இந்த வயசுல என்ன வந்து நிறைய சுரக்க வேண்டிய இந்த வயசுல உங்க பாப்பா ஏன் ரொம்ப ட்ரையா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சும்மா நம்ம மேல காஸ்மெட்டிக்ஸ் மட்டும் போட்டா பத்தாது. உங்க தோல் மருத்துவத்தை காமிச்சு பாப்பாக்கு திடீர்னு முடி ரொம்ப கொட்டுது, ஸ்கின் எல்லாம் ரொம்ப ட்ரையா போகுது, வாய்ஸ்ல குரல்ல சேஞ்ச் இருக்கு, இதெல்லாம் ஆச்சுன்னா தோல் மருத்துவத்தை பார்த்து அது தைராய்டு பிரச்சனையா கண்டுபிடிக்கணும். ரத்த சோகை, நெகமெல்லாம் என்ன ஆகும்? அனிமியால நெகமெல்லாம் சீக்கிரம் உடஞ்சிரும், நெகத்தோட நிறம் மாறுது. அதே போல திடீர்னு பாப்பா வெளுத்த மாதிரி தெரியுறாங்க, முடி வந்து ரொம்ப வேறா கொட்டுது, திடீர்னு முடி வந்து வெள்ளை ஆகுது. என்ன இருக்கும்? ரத்த சோகையா? ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கா? அதுவும் எதுல தெரியுது? தோல்ல தெரியுது. ஸோ தோல் வந்து உங்க உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு இப்போ சப்போஸ் லிவர்ல பிரச்சனைன்னு வைங்க, ஜாண்டிஸ் எப்படி தெரியுது? காமால வந்துச்சுன்னா கண்ணு இது மஞ்சள் ஆகுது, நீல்ஸ் மஞ்சள் ஆகுது, உடம்பெல்லாம் மஞ்சள் ஆகி பயங்கரமா பிக்க ஆரம்பிச்சுக்கும் பிலிரூபின் டெபாசிட் ஆகுறனால. ஸோ உள்ள இருக்க உறுப்புகள் கரெக்டா இருக்கா இல்லையாங்கிறதே உங்க தோல் தான் சொல்லுது. ஸோ மேரேஜ் மேக் ஓவரை கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களோட பொண்ணோ உங்களோட பையனோ ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு ஒரு ஹெல்த்தி ஸ்கின்னும் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அவங்க ஸ்கின் வந்து ஹெல்த்தியான முறையில இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன ஃபங்கஸ். ஸோ நம்ம இப்போ தோல்னு வரப்போ அழகை மட்டும் பார்க்கறது இல்லை, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கலாம். நிறைய பெண் பிள்ளைகள் கூச்சப்படுவாங்க சொல்றதுக்கு, ஆனா அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா இப்ப உடம்புல படை இருந்ததுன்னா தோல் மருத்துவர் நிறைய பேர்த்த இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் ட்ரீட் பண்றப்போ அந்த பொண்ணு வந்து அவங்க ஹஸ்பண்ட்க்கு, அவங்க மாமனாருக்கு, மாமியாருக்கு எங்கெங்கெல்லாம் துணியை ஒன்னா போட்டு வாஷிங் மிஷின்ல துவைக்கிறாங்களோ, எந்தெந்த இடத்துல சோப்பு டவல் ஷேர் பண்றாங்களோ எல்லாத்துக்குமே அந்த வண்ணான் படை பரவிடும்.
ஸோ ஒரு பெண் பிள்ளை அவங்க உடம்புல எந்த பார்ட்ல ஃபங்கஸ், அதாவது பூஞ்சான்னு சொல்லுவோம், அரிச்சு கருப்பா வட்டமா ஸ்கேல்ஸ், அதாவது செதிலா வந்து பரவிக்கிட்டே போகும், பயங்கரமா அரிப்பு இருக்கும். அந்த மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தா கண்டிப்பா நீங்க ஸ்கின் டாக்டர்கிட்ட காமிச்சு, ஒரு பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் திருமணத்துக்கு முன்னாடியே அந்த ஃபங்கஸ் இருக்குன்னு சொல்லி கரெக்டா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இதை கம்ப்ளீட்டா கியூர் பண்ணலாம். ஏன்னா இது கம்யூனிகபிள். இப்ப ஃபங்கல் எபிடமிக்னு சொல்றோம், நிறைய பேருக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் காமன் ஆயிடுச்சு. இது ஹைஜீன் ப்ராப்ளம் தான். ஒருத்தர் போட்ட சோப்பு இன்னொருத்தர் போடக்கூடாது, ஒருத்தர் யூஸ் பண்ண டவலை இன்னொருத்தர் யூஸ் பண்ணக்கூடாது, ட்ரெஸ் எல்லாம் ஈரமா இருக்கப்ப போடக்கூடாது, நல்லா வெயில்ல காய வச்சு அயன் பண்ணி போடணும். மெயினா பெண் பிள்ளைகளுக்கும் ஆண்மகனுக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபங்கஸ் இருந்தா நீங்க அது வெக்கப்படாம பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிடணும். ஸ்கின் டாக்டர்கிட்ட காமிச்சு அதை பர்மனண்டா ட்ரீட் பண்ணிக்கணும். பெண் பிள்ளைகளுக்கு இன்னொரு கஷ்டம் என்னன்னா, இந்த ஃபங்கஸோடய திருமணம் ஆயிட்டு அவங்க பிரெக்னென்ட் ஆகிறப்ப பாத்தீங்கன்னா பிரெக்னன்சில நம்ம ஒரு சில மாத்திரைகள் தர முடியாது. ஆனா வந்து அவங்களுக்கு அந்த ஃபங்கஸோடய அந்த இச்சிங்கோடய த்ரூ அவுட் பிரெக்னன்சி ஆயின்மெண்ட்லயே அவங்கள பார்த்துக்கணும். அது வந்து உங்க பெண் பிள்ளைகளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரெண்டாவது, பிறப்புறுப்புலையோ இல்ல அவங்க சிசேரியன் பண்ற இடத்துலயோ ஃபங்கஸ் இருந்தா கண்டிப்பா அதுவும் கஷ்டம். அதை ட்ரீட் பண்ணியே நம்ம அதுக்கு முன்னாடியே ஸ்கின் டாக்டர் அதை ட்ரீட் பண்ணிடணும். அதனால உங்களுக்கு உடம்புல படை அந்த மாதிரி உங்க உடம்புல தெரியாத பேட்சு ஃபங்கஸ் அது மாதிரி ஏதோ ஒண்ணு இருந்துச்சு, உங்களுக்கு அரிப்பு ஏற்படுது, அந்த மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த கண்டிஷன் இருந்தாலும் பயம் இல்லாம உங்க ஸ்கின் டாக்டர்கிட்ட கண்டிப்பா அதை காமிச்சு ட்ரீட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் சொன்னேன், ஒரு ஹெல்தி ஸ்கின்னுக்கு வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் ஃபார் த வெட்டிங். ஸோ வாட் நம்ம ரியலாக என்ன ஃபீல் பண்ணுறோம், ஒரு பெண்ணுக்கும் பையனுக்கும் பார்க்குறப்போ ஓகே ஜாதக பொருத்தம் 10க்கு 10 பொருந்துதா இல்லையா? ஸோ ஒரு ஹாப்பி லைஃப்க்கு நிறைய காசு இருக்கா, எல்லாமே பார்க்குறோம். பட் நம்ம ஒன்று பார்க்க மறந்துடுறோம். ஸோ 3 திங்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். மூணு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று வந்து ஃபிசிக்கல் அட்ராக்ஷன். ஒரு பிசிக்கல் அட்ராக்ஷன்னா அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் பார்த்த உடனே ஒரு அட்ராக்ஷன் வருதா, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிசிக்கல் அட்ராக்ஷன். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மூளை, இன்டெலெக்சுவல் அட்ராக்ஷன். ரெண்டு பேரும் ஐக்யூ லெவல்ல மூளை வந்து ரெண்டு பேரும் அறிவுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த இன்டெலெக்சுவலா ரெண்டு பேரும் கரெக்டா இருக்காங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிசிக்கல் அட்ராக்ஷன். அதனை ஈர்ப்புக்கு ஃபர்ஸ்டே பிசிக்கல் அட்ராக்ஷன், அழகு. அவங்களுக்கு ரெண்டு பேத்துக்கும் பிடிச்சிருக்கா. பியூட்டி லைஸ் இன் த ஐஸ் ஆஃப் த பிஹோல்டர். ஒருத்தருக்கு அழகா இருக்கிறது இன்னொருத்தருக்கு வேற மாதிரி இருக்கலாம். ஸோ உங்க கல்யாணம் பண்ற பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே அட்ராக்ஷன் இருக்கா. ரெண்டாவது அவங்க ஐக்யூ மூளை வந்து மேட்ச் ஆகுதா, இன்டெலெக்சுவல் அட்ராக்ஷன். அதாவது ரெண்டு பேரும் சிந்திக்கிற செயல்திறன் வந்து ஒரு மாதிரி இருக்கா. ஏன்னா இது ஒரு தடவை தான் லைஃப்ல நம்ம மேரி பண்ணிக்கிறோம். ஸோ அந்த ஒரு தடவை பண்ற பார்ட்னரை நம்ம கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணிட்டு லைஃப் ஃபுல்லா ஒருத்தரோட நம்ம என்ஜாய் பண்ண கத்துக்கணும். மூணாவது அட்ராக்ஷன் பாத்தீங்கன்னா மாரல் அட்ராக்ஷன். மாரல் அட்ராக்ஷன்னா ஓகே, ஸ்மோக்கிங், சிகரெட் ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இதெல்லாம் வந்து ஒரு சில பெண் பிள்ளைகளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ நீங்க அதை ஃபர்ஸ்டே வந்து ஓகே, ஒரு சிலர் வந்து தே ஆர் ஓகே வித் இட். ஸோ அந்த மாரல் அட்ராக்ஷன் அது மாதிரி அவங்களோட மாரல்ஸ்க்கு கரெக்டா அட்ராக்ட் ஆகுறாங்களா. வித் பிசிக்கல் அட்ராக்ஷன், with intellectual attraction and with moral attraction ஒரு மேரேஜ் மேக் ஓவர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த மேரேஜ் வந்து லைஃப் லாங் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ ஒரு ஹாப்பி கப்புள், ஒரு அழகான ஆணும் ஒரு அழகான பெண்ணும், என்னை பொறுத்த மட்டும் எல்லா பாய்ஸுமே ஹேண்ட்ஸம், எல்லா கேர்ள்ஸுமே பியூட்டிஃபுல், வில் மேக் தெம் ஓவர். ஸோ இந்த அழகான பீப்புள் மேட்ச் ஆகுறப்போ கண்டிப்பா நம்ம ஃபியூச்சர்ல வர கிட்ஸும் வந்து எந்த ஜெனட்டிக் ப்ராப்ளமும் இல்லாம, எந்த ஸ்கின் டிசீஸும் இல்லாம ரொம்ப ஒரு ஹெல்த்தி இன்டெலிஜென்ட் உலகத்தை வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ மேரேஜ் மேக் ஓவர் அண்ட் மேரேஜ் மேட்சிங் அண்ட் மேக் ஓவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து கண்டிப்பா உங்க ஸ்கின் ஸ்பெஷலிஸ்டோட ரோலை நான் இப்போ டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். So let us make and join hands with skin doctors and make a good marriage makeover. ஒரு ஸ்கின் தோல் மருத்துவரோட ஹெல்ப்போட உங்க பெண் பிள்ளையும் ஆண்மகனோட திருமணத்தை அழகாக பிளான் பண்ணி தோலை சருமத்தை ஒரு ஹேர் எல்லாத்தையுமே நீங்க அட்ராக்டிவா பண்ணிட்டு have a happy and excited married life. And thanks for watching. Bye.